பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. தொடர்ந்து நாம ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். हम जो कुछ वचनों को जारी रखकर सुन रहे हैं. இந்த வாரம் அதனுடைய மூன்றாவது செய்தி. इस हफ्ते जो है तीसरी वाली जो है, என்ன செய்தி அது? वो क्या प्रचार है? தேவனால் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா, நாம் மறக்கப்பட்டிருக்கிறோமா? क्या हम परमेश्वर की ओर से जो जाने गए हैं या हम भूले गए हैं? அந்த वरिசையில उसी की ओर से இந்த நாள் நாம் பார்க்க போகிற தலைப்பு, इन दिनों में जो देखने वाले जो टॉपिक जो है, the danger of false assurance, जो झूठे आश्वासन का एक खतरा, போலியான நம்பிக்கையிலே இல்ல விசுவாசத்திலே வருகிற ஆபத்து, जो झूठे भरोसे दिलाने वाले में जो खतरा. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 இருந்து 23 வசனங்களை நாம் அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ள போகிறோம். जो मत्ती की जो अध्याय में 7वां अध्याय के 21 से लेकर 23 तक का वचन को हम जो है उसके ओर में ले लेंगे. நான் வேத வசனத்துக்குள்ளே போறதுக்கு முன்பாக हम जो परमेश्वर के वचन की ओर में अंदर जाने से पहले நான் ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள मैं एक விரும்புகிறேன். विषय जो आपकी ओर से जो बांटना चाहता हूँ. நீங்க உங்களை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்க. आप अपने आप को जो कल्पना कर लीजिए, இந்த வருஷத்துல इस वर्ष में இன்னொரு 2 மாசத்துக்கு அப்புறம் और 1-2 महीने के बाद இங்க ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. यहाँ पे एक बहुत ही बड़ा जो फंक्शन होने वाला है. நம்முடைய ஆடிட்டோரியத்துல நடக்க போகுது. हमारे जो ऑडिटोरियम में जो होगा, பர்சனலா சிலருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட போகிறது. जो पर्सनली उनको जो है न्योता दिया जाएगा. அங்கே நம்முடைய தேசத்துடைய பல பெரிய பெரிய தலைவர்கள் வர போறாங்க. वहाँ पर हमें देश के जो बड़े-बड़े जो नेता जो वहाँ पर आने वाले हैं. அந்த லிஸ்ட்ல பேர் இருக்கிறவங்க மாத்திரம் உள்ளே அனுமதிக்கப்படுவார். तो उस जो लिस्ट में जिसके नाम है उसे जो अनुमति दिया जाएगा. அங்கே வேலை செய்கிற உங்களுடைய ஒரு நெருங்கின நண்பர், तो उसमें जो काम कर आपको जो है करीब वाले जो दोस्त உங்ககிட்ட வந்து சொல்றாரு, आपके पास आकर कहते हैं, உங்களையும் அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருக்காங்க. आपको जो है उस जो सभा में बुलाया गया है. அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பெயரும் இருக்கிறது. वो उस लिस्ट में जो आपकी नाम है. உலக நம்முடைய தேசத்தினுடைய பெரிய பெரிய தலைவர்கள் வருகிற மீட்டிங். हमारे जो देश में जो बड़े-बड़े जो नेताओं जो आने वाले जो मीटिंग में ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். बहुत ही मुख्य जो मीटिंग है. அதுல பல நன்மைகள் நமக்கு உண்டு. उसमें जो बहुत ही जो भलाकारी அதுல इसमें है. கலந்து கொள்கிற எல்லாரும் விசேஷமானவங்களா இருப்பாங்க. उसमें जो शामिल होने वाले जो लोग जो बहुत ही विशेष है. அப்ப நம்ம பேர் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டு அதிலே तो சந்தோஷப்படுகிறோம். उसमें हमारे नाम रहते तो बहुत ही हम खुशियां होते हैं. நாம் அதற்காக நம்மை தயார் செய்து கொள்கிறோம். हम उसके लिए अपने आप को तैयार कर लेते हैं. நாம் அதற்காக நல்ல Dress எல்லாம் வாங்கிக்கிறோம். हम उसके लिए अच्छे वस्त्र भी खरीद लेते हैं. அதற்காக பலவிதமான காரியங்களை நம்ம செய்கிறோம். उसके लिए जो कहीं पर जो कार्य भी कर लेते हैं. இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான தயாரெடுப்புகளோடு நம்ம காத்திருக்கிறோம். इन दिनों में जो उस प्रकार जो कार्य में हम तैयार होकर जो रहते हैं. குறிப்பிட்ட நாள் வருகிறது. उस जो आने वाले जो दिन जो रहती है. நாம எல்லாம் ரெடி ஆயிட்டு हम सब जो तैयार होकर அந்த மீட்டிங் ஹாலை பார்த்து போறோம். उस मीटिंग हॉल के ओर जा रहे हैं. அங்கே வெளியில செக்யூரிட்டி எல்லாம் நிக்கறாங்க. वहां पर जो बाहर में जो सेक्रेटरी लोग खड़े हैं. அங்க அவங்க கையில நிறைய அந்த யாரெல்லாம் உள்ள விடணும்ங்கற அந்த லிஸ்ட் இருக்குது. तो उनके पास में जिसे जो सूची में जिसके नाम है उसे अंदर में जो है सूची है. அவங்க நாம போய் சொல்றோம் நம்ம பேரை. हम जाकर उनके पास में अपने नाम कहते हैं. அவங்க நம்ம பேரை செக் பண்றாங்க. वो हमारे नाम को चेक करते हैं. செக் பண்ணி பார்த்துட்டு चेक करने के बाद சாரி பிரதர் உங்க பேர் இதுல இல்ல அப்படின்றாங்க. क्षमा करिए ब्रदर आपके नाम इसमें नहीं है. நாம வாக்குவாதம் பண்றோம். हम उनके साथ में जो बहुत ही है बातें என் करते ஃப்ரெண்ட் हैं. சொல்லி இருக்கார் என் பேர் இருக்குதுன்னு. मेरे दोस्त कहा गया है कि मेरे नाम நாங்க इसमें பாரு है. எவ்வளவு அழகா அதுக்கான சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். देखिए मैं कितनी अच्छे से जो अच्छे वस्त्र को पहनकर मैं आया हूं. ரெண்டு மாசமா நான் ரெடி ஆயிருக்கிறேன். इसके लिए मैं जो 2 महीने से जो मैं तैयार हो रहा அதனால हूं. நான் நிச்சயமா உள்ள போய் தான் ஆகணும். इसलिए मैं निश्चित रूप से मुझे अंदर ही जाना है. அவங்க திரும்பவும் தேடி वो பார்க்கறாங்க. फिर से दोबारा ढूंढ कर देखते हैं. அப்பவும் இல்ல. फिर भी नहीं है. இப்போ நம்ம கெஞ்சுறோம். अभी हम उसके साथ में जो अपने आप को बहुत ப்ளீஸ் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க. प्लीज एक बार अच्छे से चेक करके நீங்க देखिए. எங்கயாவது விட்டுருப்பீங்க. कहीं पर छूटा होगा. இல்ல உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட் இல்லாம வேற ஏதாவது லிஸ்ட் இருக்குதா? क्योंकि आपके पास ये सूची नहीं किसी और कोई दूसरी सूची है. அப்ப செக்யூரிட்டி சொல்றாரு तो सिक्योरिटी कहते हैं இல்ல இல்ல இது ஒரு லிஸ்ட் தான். ये एक ही सूची है. மறுபடியும் அவர் செக் பண்றாரு. फिर से दोबारा चेक करते ரொம்ப हैं. கவனமா செக் बहुत பண்றாரு. ध्यानपूर्वक जो देखते உங்க हैं. பேர் அங்க இல்ல. आपके नाम उस पर नहीं है. மற்றவர்கள் எல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. बाकी सारे लोग अंदर जा रहे हैं. உங்களை மாத்திரம் தடுத்து நிறுத்தி आपको வச்சிருக்காங்க. सिर्फ वो रोक रहे हैं. நீங்க உள்ள போக முடியாது. आप नहीं अंदर नहीं जा அந்த
सकते हैं, பேர் இல்லாதவங்க யாருமே உள்ள போக முடியாது. जिसके नाम नहीं है कोई भी अंदर नहीं जा सकते हैं. ஹalleluya. हालेलुया. பாருங்க, तो देखिए நாம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க இருப்போம். हम किस प्रकार की परिस्थिति पर वहां पर है. நம்ம வெட்கத்தோடு நிற்போம். हम शर्मिंदा के साथ वहां पर खड़े रहेंगे. நம்முடைய பேர் அந்த பட்டியல்ல இல்ல. हमारे नाम जो सूची पे नहीं है. அங்கே நமக்காக கதவு திறக்கப்படல. वहां पे हमारे जो द्वार खोला गया नहीं था. மற்றவர்களுக்காக அந்த கதவு திறக்கப்படுகிறது. दूसरे के लिए द्वार जो खोला गया है. நாம வெளியே நின்று கொண்டிருக்கிறோம். इसलिए हम बाहर खड़े हुए हैं. வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று जो கொண்டிருக்கிறோம். शर्मिंदा निंदा होकर हम खड़े हुए हैं. ஹalleluya. हालेलुया. இப்பொழுது இதே சிச்சுவேஷன் अब वही परिस्थिति இன்னொரு இடத்துல நடக்க और போகிறது. एक जगह पर होने वाला है. ஹalleluya. हालेलुया. அது எங்க? वो कहां पर? அது ஒரு விருந்து வீட்டுக்கான அழைப்பு அல்ல. वो जो एक जो अच्छी जो घर में जो न्योता देने वाली जगह அது नहीं. இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கான அழைப்புதலும் அல்ல. वो इस प्रकार की जो मीटिंग की जो सभा के लिए भी नहीं ஆனா है. இந்த மீட்டிங் போலனா இன்னொரு மீட்டிங் போய்க்கலாம். जो ये सभा में नहीं गए तो हम दूसरे सभा में जो जाएंगे. ஆனால் அது அப்படிப்பட்டது அல்ல. पर वो उस प्रकार की नहीं था. அது வாழ்க்கையிலே ஒரு முறை தான் வரும். वो जीवन में सिर्फ एक ही बार आएगा. அது தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு நாள் அது. वो जो परमेश्वर सिंहासन के सामने खड़े होने जो दिन அவருடைய है. நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் அது. उनके जो न्याय के दिनों में जो खड़े वाले जो दिन. அந்த வாசல் இப்பொழுது அடைபட்டு இருக்கிறது. वो जो द्वार अभी जो बंद हुआ है. அது நித்தியத்திற்கான நுழைவாயிலாய் இருக்கிறது. उस अनंत को जाने के लिए जो है. அது பரலோகத்துக்கு போகிற வாசல். वो जो स्वर्ग लोक जाने के लिए जो द्वार அது है. அடைக்கப்பட்டிருக்கிறது. वो अभी जो बंद है. இங்கே अनेகர் பேர் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. अब यहाँ पर बहुत सारे लोग उसके लिए इंतजार कर रहे हैं. ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहते हैं. மத்தேயு 7வது அதிகாரம் 21 ல இருந்து 23 வசனங்களை பார்க்கிறோம். मत्ती की जो पुस्तक में 7वां अध्याय में 21 से लेकर 23 तक हम देखेंगे. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. जो मुझसे हे प्रभु कहता है उनमें से हर एक स्वर्ग के राज्य में प्रवेश न करेगा परंतु वही जो मेरे स्वर्ग के पिता की इच्छा पर चलता है. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் இது. बहुत ही भयानक कार्य है. என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை. जो मुझसे देखकर हे प्रभु प्रभु करके कहते वो उसमें प्रवेश नहीं करेंगे. இது ஒரு நெகட்டிவான ஒரு 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 செய்தியா நீங்க யோசிக்க கூடாது. ये एक नकारात्मक जो है प्रचार करके से आपको सोचना नहीं அப்ப चाहिए. இயேசுவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற யாருமே பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? क्या यीशु मसीह को देखकर हे प्रभु जो पुकारने वाले क्या वो स्वर्ग में जा नहीं सकते? அப்படியே இங்க ஆண்டவர் சொல்றாரு. इस प्रकार के परमेश्वर यहाँ पर कहते हैं. அப்படியே அவர் சொல்லல. उस प्रकार उसने नहीं कहा है. தேவனுடைய சித்தத்தையும் செய்யணும். जो परमेश्वर की जो पिता की इच्छा को भी जो करना है. ஆண்டவரை பார்த்து நம்ம அழைக்கவும் கூப்பிடவும் வேணும். परमेश्वर को देखकर हमें भी ये पुकारना भी चाहिए. ஆண்டவரை நீங்க கூப்பிடுறீங்க. जब आप परमेश्वर जब पुकारते ஆனா हैं அவருடைய சித்தத்தை நீங்க செய்யலனா और उनकी इच्छा को अगर आप नहीं करते हैं நீங்க எங்க போக முடியாது? आप कहां पर नहीं जा सकोगे? பரலோகத்துக்கு போக முடியாது. स्वर्ग पर नहीं जा सकेंगे. हालेलुया. हालेलुया. இது பைபிள்ல ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பகுதி இது. ये जो बाइबल जो मुख्य एक जो बात बहुत ही जो क्रिटिकल जो सिचुएशन जो है. இந்த वचனத்தை யார் சொல்றா பாருங்க. इस वचन को किसने कह रहा है? ஒரு தீர்க்கதரிசி சொல்லல. एक भविष्यवाणी भी नहीं कह ஒரு रहे हैं. அப்போஸ்தலன் சொல்லல. एक प्रेरित भी नहीं कहते हैं. ஒரு வேத புத்தகத்தை எழுதினவர் சொல்லல. एक पुस्तक को पवित्र पुस्तक लिखा है वो भी नहीं कहते हैं. பவுலோ பேதுருவோ இல்ல வேற யாரோ சொல்லல. ये पौल और पतरस और कोई भी नहीं कहते हैं. இயேசுவே தம்முடைய வாயினாலே சொல்லுகிறார். यीशु मसीह अपने मुंह की ओर से कहते हैं. அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த சத்தத்திலே சொல்றாரு. यीशु मसीह अपने ही आवाजों से कहते हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இதை அவர் நம்மை பயமுறுத்தும்படியா சொல்றாரானா இல்ல. ये इसे हमें जो डराने के लिए जो कहते हैं नहीं. அவர் நம்மை பயமுறுத்தும்படியாய் சொல்லல. वो हमें जो डराने के लिए नहीं कहते நம்மை हैं. காப்பாற்றும்படியாய் சொல்லுகிறார். हमें जो बचाने के लिए वो कहते हैं. ஒரு பிள்ளை உங்க வீட்ல இருக்குது. एक बच्ची जो आपके घर में रहती है. அவன் டூ வீலர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். वो जो टू व्हीलर लेकर वो जा रहे हैं. சாவி கொடுன்னு கேக்குறான் तो உங்ககிட்ட. चाबी दो करके पूछते हैं. நீங்க சாவி கொடுக்க முன்னாடி आप जो चाबी देने से पहले நீங்க அவனை எச்சரிப்பீங்க. आप उसे जो चेतावनी देते हैं. மெதுவா வண்டியை ஓட்டணும்பா. बहुत ही आराम से गाड़ी चलाना है. ஓரத்துல போகணும். तो किनारा ही जाना है. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து போகணும். यहाँ वहाँ देख कर जाना है. டர்ன் பண்ணும்போது சிக்னல் எல்லாம் கரெக்ட்டா பாத்துக்கோ. जो गाड़ी घुमाते समय सिग्नल देकर जाना चाहिए. அவன் வேற ஒரு சந்தில இருந்து இன்னொரு பக்கம் போகும்போது கவனமா பார்த்து போ. एक ही जो है बस्ती से दूसरे बस्ती तक जाते समय ध्यान पूर्वक जाना है. இந்த எச்சரிப்பு அவனை பயமுறுத்துறதுக்காக அல்ல. ये जो चेतावनी जो उसे डराने के लिए नहीं है. இந்த எச்சரிப்பு எதற்காக? ये चेतावनी किसके लिए? அவன் பத்திரமா வீடு திரும்பணும்ங்கிறதுக்காக. वो अच्छी रीति से घर वापस लौटे. ஹalleluya. हालेलुया. அப்படி நம்ம எச்சரித்து அனுப்பவில்லை என்றால் यदि हम इस प्रकार की चेतावनी देकर नहीं भेजते हैं ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையனுக்கு ஏதாவது கையோ காலோ போயிடும். या किसी भी
भी विपत्ति में जो उसमें जो हाथ या टांग चला जाएगा, சில வேளைகளில் உயிரை கூட போயிடும். कुछ समय उसका जीवन ही चला जाएगा। போன வாரம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்தது. पिछले हफ्ते सुप्रीम कोर्ट में जो एक केस हुआ था, மகாராஷ்டிராவிலே ஒரு வாலிப பையன் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. जो महाराष्ट्र में जो एक लड़के जो है गाड़ी चला जाकर उसकी जो एक्सीडेंट हो चुकी थी, அதோட அவன் கோமாவுல போயிட்டான். उसके बाद में वो कोमा में चले गए थे। அந்த ஆக்சிடென்ட்ல அவன் கோமாவுல போயிட்டான். वो एक्सीडेंट की वजह से वो कोमा में चले गए थे। 18 வருஷம் அவன் கோமாவுல இருக்கான். जो 18 वर्ष से वो जो कोमा में है, அவன் 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 கண்ணு திறந்து இருக்கும். उनकी जो आंखें जो खुले रहेगा, அவனால எதுவும் செய்ய முடியாது. पर उनसे कुछ नहीं कर सकते। 18 வருஷம் இந்த குடும்பம் அவனை மெடிக்கல்ல வச்சு பாக்குறாங்க. जो 18 वर्ष से उसके जो परिवार जो अस्पताल में रखकर उसको देखभाल करते हैं, அழிஞ்சு போச்சு. उसकी सारी संपत्ति नाश हो चुकी थी, எல்லாம் போச்சு. सब कुछ चला गया ஆனா है। பையன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கோமாவுல இருந்து வெளிய வருவான்னு நினைச்சாங்க. पर कुछ भी एक दिन जो उस बेटा जो उस कोमा से बाहर निकल सोच कर बैठे हैं, டாக்டர் சொல்லிட்டாரு இனி அதுக்கு சான்ஸே இல்ல. डॉक्टर कह दिया है कि अभी इसके कोई भी जो चांस नहीं है, இனியும் இப்படியே தான் இருப்பான். और भी इसी प्रकार ही रहेगा। அவனுடைய பேரண்ட்ஸ் போய் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுக்கறாங்க. उनके जो पेरेंट्स जो सुप्रीम कोर्ट में जाकर केस देते हैं, கேஸ்ல அது ஒரு மனு கொடுக்கறாங்க. एक जो है समन देते हैं। அந்த மனு என்னன்னா, वो जो क्या जो है எங்க समन जो है, பிள்ளைகளை கருணை கொலை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுங்க. जो बच्चे को जो है उसे मारने के लिए जो आप एक जो ऑर्डर दीजिए। அவர் இனிமேல் வாழ முடியாது. அவர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. அவருடைய வியாதி அந்த மாதிரியான ஒரு வியாதி. एक जो मनुष्य जो रहेगा जो बीमारी में जो जिंदगी में जो कष्ट में ही रहेगा। அது இந்தியாவில் இது ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த மெர்சி கில்லிங். ये जो भारत जो पहली बार जो है इस प्रकार जो कष्ट जो उठाने की, அந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை பார்த்து, उस जो परिवार जो कष्ट को देखकर, அந்த பையனுடைய கஷ்டத்தையும் பார்த்து, उस बेटे के जो है कष्ट को देखकर நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு, ஓகே இவனை மெர்சி கில்லிங் பண்ணலாம்னு. मैं जो सुप्रीम कोर्ट की जो ऑर्डर दे दिया है कि इसे जो मर्सी किलिंग करने के लिए, ஆமென். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொன்னுருவாங்க அவ்வளவுதான். वो जो है एक इंजेक्शन देकर उसे जो मार दिया जाएगा, அப்படி அவ்வளவுதான், இறந்து போயிடுவான். वो गुजर जाएंगे। அந்த குடும்பத்துக்கான பாரம் போயிடும். वो जो है परिवार जो बोझ जो है चला जाएगा। ஆனா எங்க அது ஆரம்பிச்சது? पर वो कहां पर वो आरंभ हुआ था? ஒரு ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சது. वो एक एक्सीडेंट की ओर से आरंभ हुआ था। யாரோட வார்னிங் அவன் கேட்காம போயிட்டான். जो किसी की भी चेतावनी सुना बिना वो चला गए थे। யாருடைய புத்திமதியும் கேட்காம போயிட்டான். किसी की भी जो है ज्ञान वाली बात को जो उसने नहीं सुना था। ट्रैफिक रूल அவன் மீறி போயிட்டான். वो जो ट्रैफिक रूल को जो है वो लांघ कर चले गए எனக்கு थे। அன்பான சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहनों, பிள்ளைகளை நம்ம எச்சரிக்கிறது என்பது அவர்களை பயமுறுத்தக்கூடியதாக இல்ல. तो बच्चे को जब जो चेतावनी जो देते वो जो उसके लिए डराने के लिए नहीं அவங்க है, பத்திரமாய் வீடு திரும்ப வேண்டும் என்று நம்ம वो விரும்புகிறோம். अच्छे रीति से जो घर वापस लौटने के लिए। தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? क्या हम परमेश्वर को जानते हैं? தேவனாலே அறியப்பட்டிருக்கிறோமா? क्या हम परमेश्वर की ओर से जो जाने गए हैं? இல்லாவிட்டால் தேவனாலே நாம் அறியப்படாமல் இருக்கிறோமா? या हम परमेश्वर की ओर से अज्ञात हुए हैं? இந்த கேள்வியானது ये जो प्रश्न जो है நாம் இந்த கடந்த நாட்களில் கேட்டு வருகிறோம். हम जो है कुछ पिछले दिनों से जो सुनकर आ रहे நீங்க हैं। இந்த கேள்விக்கு ஒரு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. आज जो है इस जो प्रश्नों को जो उत्तर देने की जो स्थिति पर आए நீங்க हैं। தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக வந்து அல்ல, आप जो है परमेश्वर की जो वेदी पर आकर नहीं, இல்லாவிட்டால் ஒரு பொதுக்கூட்டத்திலே அல்ல, या एक जो बड़े जो सभा में नहीं, நீங்களும் ஆண்டவரும் தனிமையா இருக்கிற ஒரு ரகசியமான இடத்துல இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேளுங்க. आप और जो परमेश्वर अकेलेपन जो स्थिति में जो रहकर आप परमेश्वर से पूछिए, உண்மையாகவே நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். क्या मैं सच्चाई से परमेश्वर जो है ज्ञात ஆண்டவரை है? ஆண்டவரை அறிகிறது என்னன்னு சொல்லி கடந்த 2-3 வாரங்களா நம்ம பார்த்து जो வருகிறோம். परमेश्वर जो जानने जो पिछले जो 2-3 हफ्ते से हम देख रहे हैं। ஆண்டவரை அறிகிறதற்கு எபிரேய பதமானது யாதா. जो परमेश्वर जो जानने वाले जो है उसके जो हेब्रू जो पद जो है यादा। யாதானா என்ன அர்த்தம்? जी यादा का क्या अर्थ है? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். जो उत्पत्ति के जो चौथा अध्याय के पहले वचन में हम जो देखते हैं, அங்கே ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर जो आदम जो अपनी पत्नी हवा को जो जाना है करके लिखा गया है। அது ஒரு டீப்பான ஒரு ஆழமான ஒரு உண்மையான ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதான ஒரு அன்பை குறிக்கிறது. वो एक जो गहराई और जो सच्चाई जो पति और पत्नी की जो गहराई के जो बारे में बताया गया அது है। ஒருவரை ஒருவர் உள்ளும் புறவுமாய் அறிந்து கொள்வது. वो एक दूसरे जो अंदर और बाहर जो जाना गए हैं। அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளும் புறவுமாய் அறிந்திருக்கிறோமா? क्या हम परमेश्वर अंदर रूप से क्या हम जाने गए हैं? அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம சொல்லிட்டு क्या இருக்கிறோமா? उनके नाम को सिर्फ हम कहते हैं? அவருடைய பேரை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். क्या उनके नाम को हम जानते हैं? அது பிசாசு கூட அறிஞ்சிருக்குது. वो तो शैतान भी जानते हैं। ஹalleluya. हालेलुया। பிசாசும் அவருக்கு என்ன பண்ணுதான்? நடுங்குது. शैतान भी उनके सामने जो है गिड़गिड़ाते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த செய்தியானது तो ये जो उपदेश जो है யாருக்கான செய்தி இது? किसके लिए है? யாரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு இத? किसे देखकर परमेश्वर जो बातें करते தெருவுல हैं? இருக்கிறவங்கள பேசுறாரா? जो रास्ते के लोगों के लिए क्या? மனம் திரும்பாதவங்கள பார்த்து பேசுறாரா? जो मन नहीं फिराने वाले लोगों के लिए? இன்னும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழுகிறவங்கள பார்த்து जो பேசுறாங்களா? पाप और अधर्म में जो जी रहे हैं उनके लिए क्या? இதுவரைக்கும் சுவிசேஷத்தை கேட்டிராதவங்கள பார்த்து பேசுறாரா? जो अब तक जो परमेश्वर उपदेश नहीं सुने उनके लिए क्या? இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 21ல இருந்து அவர் பேசுகிற
வசனங்கள் ये जो मत्ती जो 7वां अध्याय 21 से 23वां अध्याय तक जो बोला गया जो वचन தேவனுடைய है பிள்ளைகளை பார்த்து அவர் वो பேசுகிறார். जो परमेश्वर बच्चों के लिए जो कहते हैं சபையிலே அங்கத்தினராக இருக்கிறவர்களை பார்த்து जो பேசுகிறார். सभा में जो हिस्से भाग जो उनके लिए कहते हैं ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களை பார்த்து जो பேசுகிறார். आत्मिक वरदान को प्राप्त किए हैं उनके लिए बातें करते தீர்க்க हैं தரிசனம் சொன்னவங்களை பார்த்து சொல்றாரு. जो भविष्यवाणी करने वाले उनको देखकर बातें करते हैं அவருடைய நாமத்திலே பிசாசை துரத்தினவர்களை பார்த்து சொல்லுகிறார். उनके नाम से जो शैतान को जो भगाए उनसे वो बातें करते அவருடைய हैं நாமத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர்களை பார்த்து उनके சொல்லுகிறார். नाम से जो चमत्कार कार्य करे उनसे वो बातें करते அப்ப हैं எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे வரங்கள் இன்றைக்கு கிரியை செய்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज जो वरदान जो क्रिया करने वाले दिनों में हम जी रहे हैं அப்ப ஆவிக்குரிய வரங்களும் जो आत्मिक वरदान ஊழிய செயல்களும் जो सेवकाई जो है வெளிப்படையான மத செயல்பாடா இருக்கிறது. जो बाहरी जो ओर से जैसे बाहर की ओर दिखा रही है அது ரிலிஜியஸ் ஆக்டா இருக்குது. वो जो रिलीजियस एक्ट है இவையெல்லாம் ये सब कुछ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நம்முடைய உண்மையான இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உடன்படிக்கையின் உறவுக்கு அடையாளமா இருப்பதில்லை. ये जो यीशु मसीह के साथ में उनके जो लहू के साथ धोया गया उनके साथ में नहीं है. பாருங்க, देखिए இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ये थोड़ी जो कंफ्यूजन के रहेगी. அல்லேலூயா. हालेलुया. ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றார். एक जन जो भविष्यवाणी करते हैं ஒருத்தர் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துறார். एक जन कहते हैं यीशु मसीह के नाम से जो शैतान को भगा रहे हैं ஆனா लेकिन அவர் உண்மையாக அவர் இரத்தத்தாலே மீட்கப்படவில்லை. இன்னும் वो अभी तक जो परमेश्वर के लहू से जो बचाया गया नहीं அவர் है இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்படல. वो यीशु मसीह के लहू से धोया गया नहीं था. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நெருங்கின உறவிலே அவர் இன்னும் இல்ல. वो अभी भी जो परमेश्वर के साथ में गहराई संबंध में नहीं है ஆனா அற்புத அடையாளங்களை செய்றாரு. लेकिन जो है चमत्कार और चमत्कार कार्य करते हैं. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, देखिए இது எப்படி சாத்தியமாகும்? ये कैसे हो सकता है ஆனா இயேசு சொல்றாரு. पर यीशु मसीह कहते हैं அல்லேலூயா. हालेलूया. என்ன சொல்றாரு? அவங்க வர்றாங்க பாருங்க. वो आ रहे हैं देखिए தேவனுடைய சமூகத்திலே அவங்க வர்றாங்க. वो परमेश्वर समूह पे आते हैं கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வர்றாங்க. परमेश्वर न्याय के सिंहासन के सामने आते हैं. அவங்க ஒண்ணும் பயந்தெல்லாம் வரல. वो कोई डर के नहीं आते ரொம்ப हैं கான்ஃபிடன்ஸோட वो வர்றாங்க. बहुत ही कॉन्फिडेंस के साथ में आते हैं ரொம்ப அதிகாரத்தோட வர்றாங்க. बहुत ही अधिकार के साथ में वो आते हैं அவங்களுக்கு நிச்சயமா பரலோகத்திலே இடம் இருக்குதுங்கற விசுவாசத்தோட வர்றாங்க. उनको जो निश्चय रूप से जानते कि वो है स्वर्ग लोक में उनके लिए जो है அங்கே அவர்கள் வந்து यहाँ पर वो आकर தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. परमेश्वर के जो न्याय के समान में जो खड़े हैं ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. परमेश्वर को और देखकर कहते हैं என்ன சொல்றாங்க? क्या कहते हैं கர்த்தாவே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, अनेक அற்புதங்களை செய்தோம் அல்லவா. परमेश्वर आपके नाम से क्या भविष्यवाणी नहीं की और आपके नाम से दुष्ट आत्मा को निकाला नहीं है. அற்புதங்களை செய்தோம். चमत्कार कार्य करे हैं. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் சாதாரணமான ஆளுக்கு சொல்ற விஷயமா இது? ये सब क्या साधारण व्यक्ति बोले वाले जो कार्य है இப்ப நம்ம சபையில எடுத்துக்கிட்டீங்கன்னா हमारे सभाओं का ले लीजिए நம்மள எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்றோம்? हम में से कितने जो भविष्यवाणी करते நம்மள हैं எத்தனை பேர் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது? हम में से कितने जो प्रार्थना करते शैतान भागती है எத்தனை பேர் அற்புதங்களை அடையாளங்களை செய்றோம்? कितने जन जो चमत्कार आश्चर्य कार्य करते हैं நமக்கு நாமே தெரியும். हम अपने आप को ही जानते हैं ஆனா நம்மை காட்டிலும் மேற்படியான விசுவாசிங்க இவங்க. पर हमसे ही बढ़ के जो बहुत ही जो विश्वासी है அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? उन्हें देखकर परमेश्वर क्या कहते हैं உங்களை எனக்கு தெரியாது, என்னை விட்டு அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றாரு. आपको मैं नहीं जानता अधर्मी मुझसे दूर चले जाओ. ஹalleluya. हालेलुया. டிபார்ட் फ्रॉम மீ அப்படினு சொல்றாரு. मुझसे दूर चले जाओ. என்னை விட்டு அகன்று போங்க. मुझसे दूर चले जाओ. உங்களை எனக்கு தெரியாது. आपको मैं नहीं जानता हूँ. எப்படி பாருங்க? देखिए कैसा है. ஹalleluya. हालेलुया. தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்காங்க. भविष्यवाणी कहते हैं பிசாசுகளை துரத்தி இருக்காங்க. शैतानों को भगाए हैं அவருடைய நாமத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து उनके இருக்காங்க. नाम से चमत्कार आश्चर्य कार्य करे हैं. சந்தோஷமா பரலோகத்துக்கு போலான்னு பார்த்தா अभी वो खुशियों के साथ में स्वर्ग में जाएंगे. சிங்காசனத்தில் இருக்கிறவர் அவர்களை அனுமதிக்கவில்லை. जो सिंहासन में जो बैठे हुए उन्हें जो अनुमति नहीं देते हैं ஏன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, உண்மைதான். क्योंकि आप ये सारे कार्य करें जो सच है இதெல்லாம் செய்ததனால உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குதானா? இல்ல. ये सब कुछ आप कार्य करने से स्वर्ग में आपके लिए जगह है करके நீங்கள் नहीं. அவரோடு கூட என்ன உறவு வைத்திருக்கிறீங்க? आप उनके साथ में क्या संबंध रखे हैं என்ன விதமாய் அவரை அறிந்திருக்கிறீங்க? आप किस प्रकार उन्हें जो जानते हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப பாருங்க, तो देखिए ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்றாரு. एक जो व्यक्ति जो परमेश्वर के नाम से जो भविष्यवाणी करते हैं பிசாசுகளை जो துரத்துறாரு, शैतानों को भगाते हैं அற்புதங்களை जो செய்யறாரு. चमत्कार कार्य करते हैं இன்னும் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே தான் இருக்கிறார்னா எப்படி? அது ஆச்சரியமா இருக்குது. और भी जो परमेश्वर राज्य में जो बाहर करे कितने
आश्चर्य है, அது பயங்கரமான விஷயமா वो இருக்குது. बहुत ही भयानक विषय है। ஹalleluya. हालेलुया। அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, வசனத்தை நல்லா கவனிங்க. वचन को अच्छे ध्यान से देखें। மத்தேயு 7:21 இயேசு சாமி சொல்றாரு, मत्ती जो 7वां अध्याय के 21 वचन में कहते हैं, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே जो स्वर्ग के पिता की इच्छा पर जो चलते हैं, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். वो स्वर्ग में प्रवेश करेंगे। அப்ப பிதாவினுடைய சித்தம் என்ன? तो पिता की इच्छा क्या है? என்னது பிதாவினுடைய சித்தம்? पिता की इच्छा क्या है? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகலாம். जो पिता की इच्छा अगर आप करेंगे तो स्वर्ग लोक में प्रवेश कर நீங்க सकेंगे। தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. आप जो भविष्यवाणी कहना आवश्यकता நீங்க नहीं है। அற்புத அடையாளங்களை செய்யணும்னு அவசியம் आप जो கிடையாது. चमत्कार कार्य करने में आवश्यकता नहीं है। நீங்க பிசாசை துரத்தணும்னு அவசியம் கிடையாது. आपको जो शैतान को जो भगाने भी जो நீங்க பிதாவுடைய சித்தத்தை செய்தீர்கள் என்றால் आप पिता की इच्छा को जब करते हैं, நீங்க பரலோகத்துக்கு போக நீங்க தயாராயிட்டீங்க. आप जो स्वर्ग में जाने के लिए तैयार हो चुके हैं। நீங்க பரலோக ராஜ்யத்தின் வாசிகள் ஆயிட்டீங்க. आप जो स्वर्ग लोक के वासी हो जाएंगे। பிதாவின் சித்தம் என்ன? तो पिता की इच्छा क्या है? யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு जो சொல்லுகிறார். यूहन्ना के 6 अध्याय के उसमें जो 40वां वचन कहती है, அங்கே நம்ம வாசிக்கிறோம், वहां पर हम पढ़ते हैं, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவுடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். क्योंकि मेरा पिता की इच्छा यह है कि जो कोई पुत्र को देखे और उस पर विश्वास करे वह अनंत जीवन पाए और मैं उसे अंतिम दिन फिर जिला उठाऊंगा। அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? तो पिता की इच्छा क्या है? குமாரனை காணணும், जो पुत्र को देखे அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும். उन पर विश्वास करे। ஹalleluya. हालेलुया। குமாரனை காண்பதும் जो पुत्र को देखे அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ उन पर जो विश्वास करते हैं அவன் நித்திய ஜீவனை அடைவதும் वो अनंत जीवन पाए। நான் அவனை கடைசி நாட்கள் என்ன பண்ணுவேன், அவன் எவ்வளவு பெரிய கல்லறையிலே அவனை வச்சிருந்தாலும் சரி, मैं उसे जो अंतिम दिन जो कितने जो बुरे जो स्थिति में रहने से भी, அவன் எங்க ஆத்துல விழுந்து செத்தாலும் சரி, காட்டுல விழுந்து செத்தாலும் சரி, वो जो है जंगल में मरे या पानी में गिर कर वो मरे, அவன் எங்க மறந்தாலும் वो பரவாயில்லை, कहीं पर जो मृत्यु है கடைசி उनकी, நாட்களிலே நான் அவனை உயிர்ப்பிப்பேன். अंतिम दिनों में मैं उसे जिलाऊंगा। இதுதான் ये ही என்னை அனுப்பினவருடைய பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. मेरे जो भेजे हुए पिता की जो इच्छा है, மத்தேயுல அவர் சொல்றாரு, वो मत्ती में कहते हैं, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு போவான். जो पिता की इच्छा जो करते वो स्वर्ग में प्रवेश करेंगे। பிதாவினுடைய சித்தம் என்ன? तो पिता की इच्छा क्या है? அங்கே பிதாவினுடைய சித்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். वहाँ पर पिता की इच्छा के बारे में पढ़ते हैं, அவருடைய குமாரனை காணணும், उनके पुत्र को देखना है, காணணும், देखना है, அவரை பார்க்கணும், उन्हें जो देखना है, அவரிடத்தில் விசுவாசியமா இருக்கணும், उन पर जो विश्वास करना है, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, उसको वो अनंत जीवन देते हैं, அவனை கடைசி நாட்களில் எழுப்புகிறார், उसे वो अंतिम दिन में जिला उठाएंगे, பரலோக ராஜ்யத்தில் அவனை கொண்டு போய் उसे சேர்ப்பார். जो स्वर्ग के राज्य में लेकर जाएंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। வசனம் புரியுதா तो உங்களுக்கு? वचन आपको समझ में आ रहा நீங்க है? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. आप ऐसे देखते रहेंगे तो समझ में नहीं आएगा। வசனத்தை கவனமா பார்க்கணும். वचन को बहुत ध्यान से सुनिए। வேத வசனம் ரொம்ப அருமையானது. जो पवित्र वचन बहुत ही अच्छा है। அது 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 இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேனிலும் தெளிதேனிலும் அதிமதுரமானது. वो इस दुनिया के जो है शहद से बढ़ के बहुत ही मिठास जो है, அது நமக்குள்ள வர 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 அதை அப்படியே எடுத்துக்கணும் वो நாம. हमारे अंदर में आते आते इसे जो स्वीकार करते जाना இப்போ चाहिए। உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். अभी मैं आपको एक उदाहरण कहता हूँ। லூக்கா 13வது அதிகாரம் जो लूका जो 13वां अध्याय 25ல இருந்து 27 வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். जो 25 से लेकर 27 तक हम देखते हैं, அங்கே ஒரு உவமையை பார்க்கிறோம். वहाँ पर जो है एक घटना को देखते हैं। அங்க அவங்க ஆண்டவர் சொல்றாரு, वहाँ पर परमेश्वर कहते हैं 10 கன்னிகைகள் மணவாளுடைய வருகை பண்ணி ஆயத்தமா இருந்தாங்க. जो 10 कन्या जो वहाँ में जो परमेश्वर आगमन के लिए वो तैयार हो रहे हैं, அவர்கள் மணவாளுடைய வருகைக்காய் காத்திருந்தாங்க. वहाँ पर जो स्वामी की जो आगमन के लिए जो इंतजार करते हैं, அவங்களை நல்ல அலங்காரம் वो பண்ணிக்கிட்டாங்க. अच्छे जो श्रृंगार करके हैं, நல்ல அருமையா இருந்தாங்க. बहुत ही अच्छे हैं। இவர்கள் எல்லாம் ஆல்ரெடி செலக்டடான கன்னிகைகள். ये सारे जो है जो महिलाएं जो है चुना गए இப்ப हैं। குறிப்பிட்ட நாள் வந்தது. अभी जो कुछ दिन आ चुका है, மணவாளன் வருகிற நாள் அது. जो स्वामी आने के जो दिन जो है, இதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தாச்சு. इससे पहले जो सोना जो पहन लिए हैं, நம்ம ஒரு கணக்கு சொல்றோம்னா பூ போட்டாச்சு, பரிசம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. हमारे यहाँ की जो कहेंगे तो उसे जो है फूल डाल दिए हैं, माले डाल दिए हैं, பொட்டி அரிசி எல்லாம் போட்டாச்சு. जो सब कुछ चावल भी दे दिए இப்ப हैं। கல்யாண நாள் வந்துருச்சு. अभी जो विवाह के दिन आ चुके மணவாளன் हैं, வரப்போகிறார். जो है स्वामी आने के दिन हो चुके கன்னிகைகள் हैं, காத்திருக்கிறாங்க. जो है कन्या जो है वेट कर रही है, 5 பேர் விளக்கு 10 பேர் விளக்கு கொண்டு வந்தாங்க. जो 10 जन जो दिया लेकर आए இந்த हैं। விளக்கு என்பது ये जो दिया जो है நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. हमारे जो शरीर को कहती है, விளக்கு என்பது நம்மை குறிக்கிறது. जो दिया जो हमें बताती है, அதுல எண்ணெய் என்பது தேவனுடைய அபிஷேகத்தை वो குறிக்கிறது. जो तेल जो है परमेश्वर अभिषेक की ओर कहती है। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய அபிஷேகம் எவ்வளவு நமக்குள்ள இருக்கிறது. परमेश्वर अभिषेक कितने हमारे अंदर में है। சிலர் कुछ
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அபிஷேகத்தை வச்சிருந்தாங்க. थोड़ा अधिक जो अभिषेक रखे हैं, இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் தேவைன்னு और கேட்டுக்கிட்டாங்க. भी थोड़ा अभिषेक चाहिए पूछ लेते ஏன்னா हैं, மணவாளனுடைய வருகையை மிஸ் பண்ண முடியாது. क्योंकि जो स्वामी के जो आगमन को जो है उसे छोड़ नहीं सकते சிலர் हैं। அதுல கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. कुछ लोग जो है लापरवाही थे, என்கிட்ட இருக்கிறதே போதும்னு मेरे நினைச்சிட்டு पास जो இருந்தாங்க. है वही काफी है। நேரம் போக போக दिन जाते जाते அபிஷேக விளக்குல எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே जो இருக்குது. अभिषेक जो तेल जो है बहुत ही कमती हो जा रहा அது है, சுத்தமா குறைஞ்சு போச்சு. वो बहुत ही कम हो चुका இப்ப है। அவங்களுக்கு என்ன இல்ல? अब इसके अंदर में क्या नहीं है? எண்ணெய் இல்ல. तेल नहीं है, அவங்களுக்கு அபிஷேகம் இல்ல. उसके अंदर में अभिषेक नहीं है। விளக்கு தண்டை ஆண்டவர் எடுத்து போட்டாரு. जो 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 दिया है जो निकाल कर डाल दिए हैं। இப்ப பாருங்க, अभी देखिए 5 கன்னிகைகள் புத்திசாலியா இருந்தாங்க. जो 5 कन्या जो बहुत ही जो ज्ञान वाली थी, அவங்களுக்கு அபிஷேகம் குறையவே இல்ல. उनके अंदर में अभिषेक जो कमी नहीं ஏன்னா थी, அவங்களுக்கும் ஆண்டவருக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. क्योंकि उसके जो परमेश्वर जो संबंध बहुत ही गहराई थी। சில நேரத்துல कुछ समय में அபிஷேகத்தை கர்த்தர் உடனே எடுத்து போட மாட்டார். अभिषेक को परमेश्वर तुरंत ही निकाल कर नहीं डालते हैं। வரங்களை கர்த்தர் உடனே எடுத்து போட जो மாட்டார். वरदान को जो बहुत ही तुरंत निकाल कर नहीं डालते हैं। ஒரு நீங்க பல ஊழியக்காரங்களை பார்க்கலாம். आप जो कहीं जो है सेवक को देख सकते हैं, பல விதமான பாவத்துல அவங்க விழுந்து जो போயிருவாங்க. कहीं पर जो पाप में गिरे हुए रहते हैं, விபச்சாரத்துல விழுந்து जो போயிருவாங்க. व्यभिचार में गिरे हुए रहते हैं, வேசித்தனத்துல விழுந்து போயிருவாங்க. जो बुरे कार्य में गिरे हुए இன்னும் रहते சொல்ல हैं, முடியாத பல பாவங்களை விழுந்து और भी போயிருவாங்க. जो कार्य नहीं बोलते उसमें भी गिरे हुए रहते हैं पाप ஆனாலும் அவங்க में। வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கும். पर उनकी जो वरदान जो क्रिया करती है, அவங்க இன்னும் அபிஷேகம் உள்ளவங்களா वो இருப்பாங்க. और भी जो अभिषेक वाले रहते हैं। நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது. आप उसमें बेवकूफ नहीं बनना चाहिए। வரங்கள் ஒரு நாள்ல குறைந்து போகாது. जो वरदान कभी भी नहीं घटती है, ஆனா அது அந்த எண்ணெய் என்ன ஆயிட்டு இருக்கும்? पर वो तेल क्या होते रहेगा? எண்ணெய் அந்த சோர்ஸ் வந்து எனக்கு இயேசு சாமி அவர்தான் சோர்ஸ். यीशु मसीह हमारी स्तोत्र है। சோர்ஸ் அது எனக்கு எனக்கு பெட்ரோல் பங்க் அவர்தான். मेरे जो है पेट्रोल पंप जो वही है। அப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன இடத்துல என்ன குறையும் போது என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போய் வாங்கிக்கணும். मेरे पास जब तेल जब घटती तो उनके पास में जाकर मुझे ले लेना चाहिए। ஆமென். आमीन। அப்ப அவரோடு கூட நல்ல உறவு இருந்தா தான் அவர் எனக்கு பெட்ரோல் கொடுப்பாரு. तो उनके साथ में मेरे अच्छे संबंध रहेंगे तो तभी वो मुझे जो है तेल அபிஷேகம் देंगे। என்கிற அந்த எண்ணெயை அவரோடு கூட இருக்கிற உறவினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். जो अभिषेक जो तेल जो उनके साथ जो संबंध के ओर से हम प्राप्त कर सकेंगे। ஆமா, போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, पिछले हफ्ते जो मेरे जो मित्र जो है फोन कर मुझसे कहे, பாஸ்டர் ஒரு 20-30 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வீட்ல வச்சுக்கங்க. पास 20-30 लीटर जो है पेट्रोल लेकर घर में रख लीजिए। 40 லிட்டர் 20 ரெண்டு கேன் கூட வாங்கி 40 லிட்டர் கூட வச்சுக்கங்க, நான் வச்சிருக்கிறேன்னாரு. जो 20-40 लीटर तक का जो है कैन लेकर मैं रखा हूँ। வண்டி எல்லாம் ஃபுல் பண்ணிருங்க. जो गाड़ी जो पूरा फिल करके रखिए। நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ராணி தான். मेरे लिए सिर्फ एक एक जो रानी है, அதை கொண்டு போய் நான் அவர் பேச்சை கேட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். उनके बात सुनकर मैं जाकर पूरा टैंक फुल करके आ गया हूँ। ஆமா, அந்த ஃபுல்லே அது ஓடிட்டு இருக்குது. वो जो पूरा ही जो है अभी चल रहा है। ஆமென், ஹalleluya. हालेलुया। என்ன பிரச்சனை வரப்போகுது? जो समस्या आने वाला है, வர்றதுக்கு முன்னாடியே மோடி 63 ரூபாய் சிலிண்டர்ல ஏத்தி விட்டாரு. आने से पहले जो है मोदी जो है 60 रुपए जो है सिलेंडर में बढ़ा चुके हैं। இதுல ஏத்துறதுக்கு இருக்காங்க, நேத்தே சொல்லிட்டு இருக்காங்க 7 ரூபாய் 8 ரூபாய் ஏற போகுதுன்னு. जो परसों ही जो कह चुके इसमें जो 7-8 रुपए जो बढ़ने वाला है। இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்காக நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கோம். ये जो इलेक्शन के लिए जो 5 स्टेट जो बचा हुआ है, ஆமா, மே மாசம் எல்லாத்துடைய ரிசல்ட் வந்துரும், ஏத்திடுவாங்க. जो मई महीने में जो है सब कुछ जो है रिजल्ट आ जाएगा, सब कुछ बढ़ा देंगे, நிச்சயமா ஏத்திடுவாங்க. निश्चित रूप से बढ़ा देंगे। அப்ப அவர் சொன்னாரு இப்பவே வாங்கி வச்சுக்கங்க. तो वो कह रहे हैं कि अभी सब लेकर रख लीजिए, ஏன்னா நம்மால நைட்ல தான் ஏத்துவாரு. क्योंकि हमारे जो है जो लोग जो है वो रात के समय ही बढ़ाते हैं। பழைய கவர்மெண்ட்ல 2-3 நாள் டைம் கொடுக்கும். जो पुरानी जो सरकार जो 2-3 दिन की जो वक्त देते हैं, அவங்க சொல்லுவாங்க 2 நாளைக்கு அப்புறம் ஏறும், இல்லனா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஏறும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. वो कहेंगे जो 2 दिन होगा या अप्रैल 1 तारीख को बढ़ेगा करके। இவர் ராத்திரிக்கு பிறந்தவர் 8 மணிக்கு தான் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிடுவார். पर ये जो सरकार जो रात को जो जन्म हो जो रात को ही सब कुछ फोन कर बोल देगा बढ़ा देंगे। அப்ப நானும் வாங்கி அதுல ஊத்தி तो வச்சிட்டேன். मैं भी इसे लेकर जो अपने गाड़ी में जो डाल कर रख दिया हूँ। கேன் தேடனே கிடைக்கல. जो कैन ढूंढा मुझे नहीं मिला। பெட்ரோல் வாங்கி வீட்ல வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. जो पेट्रोल लेकर जो घर में रखने जो साधारण कार्य नहीं है, யாரும் அப்படி வைக்க கூடாது. कोई ऐसे नहीं रखना चाहिए। 8 ரூபாய் 9 ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு பெட்ரோல் வாங்கி வீட்ல வச்சோம்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்ல எல்லாம் வைக்கவே கூடாது. जो 8-9 रुपए जो फर्क को देखकर जो घर में नहीं रखना चाहिए, அது ரொம்ப டேஞ்சரான. वो बहुत ही जो है डेंजर है। சீக்கிரமா எவாபரேட் ஆகக்கூடியது. பிடிச்சதுன்னா அதை அணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். वो बहुत जल्दी अगर आग पड़े तो बुझाना बहुत ही मुश्किल हो जाएगा। ஓகே, அது போகட்டும். ठीक है, जाने दीजिए। அவ பாருங்க, நம்ம எல்லாரும் பெட்ரோல் வாங்கி तो வச்சிருக்கோம். हम सब जो पेट्रोल लेकर रख लिए हैं, எவ்வளவுதான் வாங்கி வச்சாலும் அது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். कितने भी हम लेकर रखने से वो क्या है घटता जाएगा। தேவனுடைய அபிஷேகம் குறைஞ்சு கொண்டே இருக்கும். परमेश्वर अभिषेक जो घटते रहेगा। எனக்கும் அவருக்குமான அந்த லிங்க் கரெக்ட்டா जब இருக்கும்போது मेरा जो उनकी जो है संबंध जब जब सही रहेगा, அவர் குறைய குறைய என்னை நிரப்பிக்கிட்டே वो இருப்பார். जो कमती होते थे वो बढ़ते ही जाएगा, நிரப்பிக்கிட்டே இருப்பார். वो जो है बढ़ते ही நான் रहेंगे। குறையவே மாட்டேன். मैं कभी नहीं घटूंगा, திரும்ப திரும்ப நிரப்புவார். मैं बार बार उसे बढ़ते எனக்கு रहेंगे। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, சிலர் பாவம் செய்து விலகி போனாலும் कुछ लोग जो है पाप करके वो दूर चले जाते हैं, கொஞ்சம் எண்ணெய் அங்க இருக்கும் ரிசர்வ்ல. थोड़े तेल जो उनके पास में बचा रहेगा, அந்த ரிசர்வ் கத்தமாகற வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். वो जो है रिजल्ट जो खत्म होने तक भी चलते அப்ப रहेगा। நம்ம பாப்போம், तब हम ஐயோ, देखेंगे இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவருடைய கிருபை இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு हम इतने இருக்குது. बड़े जो पाप करते फिर भी परमेश्वर
कृपा हमें जो चला இன்னும் रही है அற்புதம் செய்றாரு, और भी चमत्कार कार्य करते இன்னும் हैं பயங்கரமா பாட்டு எழுதுறாரு, और भी जो भयानक जो गीत लिखते हैं இன்னும் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. और भी अच्छे जो नाच गाना करते हैं ஹalleluya. हालेलुया கிருபை கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் जो இருக்கும், कृपा जो कुछ दिन के लिए ஆனா रहेगी அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, पर वो घटते रहेगा அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. वो घटते ही நாம रहेगा தெரியாம உட்கார்ந்துட்டு हम இருப்போம். जो अनजान में बैठे இப்ப रहेंगे பாருங்க, तो देखिए என்ன தீந்து போனது தெரியாம கொஞ்சம் கூட்டம் உட்கார்ந்துட்டு இருந்தது. कुछ लोग जो है जो तेल जो घट गया करके झूठ बैठे இப்ப हुए हैं என்னாச்சு, कभी क्या हुआ மணவாளன் வந்துட்டாரு. जो स्वामी आ चुके हैं மணவாளன் வந்த உடனே जब स्वामी आने के बाद யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ, जो कोई भी इंतजार कर रहे थे யாரெல்லாம் எண்ணெயோட இருந்தாங்களோ, जो कोई भी तेल के साथ அவங்க थे எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. वो सारे लोग जो घर में இந்த प्रवेश कर வீட்டுடைய लिए கதவை எஜமானன் அடைத்து விட்டார். घर के जो है घर के जो ओनर जो है उस द्वार को बंद कर दिए हैं அவர் அடைச்சிட்டார். उसे बंद कर दिए हैं இப்போ எண்ணெய் வாங்க வெளியே போனவங்க अभी जो तेल लेने के लिए बाहर गए எண்ணெய் கிடைக்கல, तेल भी नहीं मिला है வெளியே எங்கேயும் கிடைக்காது. बाहर कहीं पर नहीं मिलते हैं இந்த அபிஷேகம் வெளியே எங்கேயும் கிடைக்காது. ये जो अभिषेक कहीं बाहर में नहीं இது मिलेगा காசு கொடுத்து வாங்க முடியாது. ये जो पैसे देकर नहीं ले सकते हैं ஆண்டவருடைய அபிஷேகம் அவரோடு கூட இருக்கிற உன்னதமான உறவின் மூலமாய் நமக்கு வரும். जो परमेश्वर साथ में जो रहने के जो उनके उत्तम परमेश्वर की ओर से ही इसे मिलेंगे அப்ப இவங்க வந்து கதவை தட்டுறாங்க. तो ये आकर द्वार खटखटाते हैं ஹalleluya. हालेलुया ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். आपको मैं नहीं जानता हूँ நீ எங்க உள்ளவங்கனே எனக்கு தெரியாது. आप कहाँ के मुझे नहीं मालूम ஆமென். आमीन அப்ப அவங்க சொல்றாங்க, तब वो कहते हैं என்ன சொல்றாங்க? क्या லூக்கா 13:26. लूका 13 अध्याय की 26 वचन அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர். तब तुम कहने लगोगे, हमने तेरे सामने खाया पिया और तूने हमारे बाजारों में उपदेश किया. என்ன சொல்றாங்க இவங்க? உம்மோடு கூட நாங்கள் என்ன பண்ணணும்? போஜனம் பண்ணினோம். आपके साथ में हमने जो है खाए पिए हैं ஹalleluya. हालेलुया யாரை பார்த்து சொல்றாரு? किसे देखकर वो कहते हैं தம்மை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். जो हमें उनके जो पीछा करने वाले लोगों को देखकर कहते हैं தம்மோடு கூட போஜனம் பண்ணனவங்களை பார்த்து சொல்றாரு. उनके साथ में जो भोजन किए उनसे कहते हैं இன்னும் நீங்க என்ன சொல்லுவீங்க? और भी आप क्या कहेंगे எங்க தெருவுல நின்னு நீங்க பேசுனீங்களா, உங்க வார்த்தையை நாங்க கேட்டோமே. जो हमारी बस्ती में रहकर जो आपने जो बातें करी आपके जो वचनों जो हमने सुने हैं எல்லாரும் பேசுனதை கேட்டவங்க இல்ல இவங்க. यहाँ पर जो है पास्टर जी बात किए वाले नहीं है வேற ஒரு ஊழியக்காரன் பேசுனதை கேட்டவங்க இல்ல இவங்க. यहाँ पर जो दूसरे जो सेवकाई जो बात की वो नहीं சுவிசேஷத்தை है இயேசுவின் வாயினாலே கேட்டவங்க இவங்க. जो परमेश्वर जो उपदेश उनके मुंह से जो सुने वाले जो लोग हैं ஹalleluya. हालेलुया ஒரு ஊழியக்காரன் போய் சுவிசேஷத்தை இவங்களுக்கு சொல்லல. एक जो सेवक जो इनके सामने जाके जो उपदेश இவங்க दे रहे ஒண்ணா हैं இயேசுவோடு கூட ஒரே அறையில உட்கார்ந்து சோறு சாப்பிட்டவங்க. ये एक साथ जो परमेश्वर साथ में रहकर जो भोजन करे हैं ஆண்டவரோடு கூட ஒரே அறையில இருந்தவங்க. परमेश्वर साथ में एक कमरा में थे ஹalleluya. हालेलुया ஆண்டவர் சொல்றத கவனிங்க. तो परमेश्वर जो कहते हैं ध्यान से सुनिए அவர் என்ன சொல்றாரு? वो क्या कहते हैं அவரோடு கூட இருந்தாங்க, उनके साथ में थे அவருடைய பிரசன்னத்துல இருந்தாங்க, उनके जो प्रशंसा में जो थे அவரோடு கூட சாப்பிட்டாங்க, उनके साथ में भोजन किए थे அவரோட ஒரே அறையில உட்கார்ந்து இருந்தாங்க. उनके साथ में एक ही कमरे में बैठे थे அவருடைய வார்த்தையை அவருடைய வாயினாலே சொல்ல கேட்டவங்க. उनके जो उपदेश जो उनके मुंह से जो सुने गए थे ஹalleluya. हालेलुया சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவங்க தான். वो सारे लोग जो परमेश्वर के साथ में रहे थे அவருடைய போதனையை நேரடியா கேட்டவங்க, उनके जो उपदेश को सीधे सुने थे அவரோடு கூட ஆராதித்தவங்க, उनके साथ में आराधना किए वाले हैं அவரோடு கூட கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க. उनके साथ में जो सभा में मिले हुए थे அவங்களுக்கு வாசல் மூடப்பட்டது. उनके लिए जो द्वार बंद किया गया है ஹalleluya. हालेलुया யாருக்கு வாசல் மூடப்பட்டது? किसके लिए जो द्वार बंद किया था அவரோடு கூட சாப்பிட்டவங்களுக்கு மூடப்பட்டுச்சு. उनके साथ में जो भोजन करे थे उनके लिए அவருடைய வாயிலே போதனையை கேட்டவங்களுக்கு வாசல் மூடப்பட்டது. उनके मुंह से जो सुने जो उपदेश जो सुने उनके लिए जो द्वार बंद किया गया है வேற யாருக்கும் கிடையாது. दूसरे और के लिए नहीं இதுவரைக்கும் அவருடைய வார்த்தையை கேட்காதவங்களுக்கு கிடையாது. अब तक जो लोग उनके जो है उपदेश नहीं सुने அப்ப उनके लिए இயேசு नहीं। அருகாமையில் இருக்கிறார் என்பது, तो परमेश्वर जो उस जगह पे जो है இல்ல நான் இயேசுவோடு கூட நான் உட்கார்ந்தேன் என்பது, या यीशु मसीह साथ में मैंने जो बैठा जो அவரோடு था கூட நான் நெருங்கின உறவுள்ளவனாய் இருந்தேன் என்பதற்கு அடையாளம் அல்ல. उनके साथ में गहराई संबंध में तला वो हमारे जो चिन्ह नहीं है ஹalleluya. हालेलुया நம்ம டீ கடையில अनेक பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். टी शॉप में जो कई लोग जो वहां पर बैठे रहते பஸ்ல हैं உட்காரும்போது நம்ம பக்கத்துல நிறைய பேர் வந்து உட்கார்ந்து जो बस இருக்காங்க. में भी जो बहुत सारे लोग जो हमारे बगल में जो बैठे रहते हैं அவங்கள எல்லாம் ரொம்ப ஆழமா நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. वो सबके पूरे गहराई से क्या आप उसे जानते हैं அவங்க नहीं பேர் கூட நமக்கு தெரியாது. उनके नाम भी हम नहीं जानते हैं இயேசுவோடு கூட உட்கார்ந்ததனாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவங்களான கிடையாது. जो यीशु मसीह साथ में बगल में जो बैठे क्या वो स्वर्ग के लिए हकदार है कि वो नहीं है அவரோடு கூட ஆழமான உறவிலே இருக்க வேண்டும். उनके साथ में जो गहराई संबंध में रहना
चाहिए। அவரோடு கூட நம்ம உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா பெருமைதான். उनके साथ अगर हम बैठ के तो बहुत ही जो है गर्व वाली बात है। இயேசுசாமி நம்ம தெருவுக்கு வராருன்னா, आज यीशु मसीह हमारे जो है बस्ती में जो आते हैं, ஒரு ஓபனர் மீட்டிங் போடுறாருன்னா, एक जो बाहरी जो सभा रखते हैं, அவரோடு கூட நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். उनके साथ में एक सेल्फी ले लेंगे, ஒரு போட்டோ ஃப்ரேம் எடுத்து அடிச்சு வச்சுக்கலாம். एक जो फोटो फ्रेम बनाकर हम लगवा लेते हैं। ஹalleluya. हालेलुया। நாங்க டிகிலிபூர்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிருந்தோம். मैंने जो पिछले हफ्ते जो है जो डिगलीपुर जो गए थे, அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். वहां पर एक होटल में जो है निवास करते थे। அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல उस होटल के जो रिसेप्शन में இந்த கேத்தலிக் பிஷப் ஓட கூட அந்த ஹோட்டல் ஓனர் உட்கார்ந்து இருக்கிற போட்டோ எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்க. वो जो कैथलिक जो बिशप के साथ में सबके जो फोटो जो सारी जगह लगवाया था, நான் நினைச்சேன் அவர் ஒரு கிறிஸ்டியனா இருப்பாரோ. तो मैंने सोचा कि वो एक जो मसीहा होगा, அந்த ஹோட்டல் சொந்தக்காரர். वो जो है होटल के जो ओनर जो है। அந்த ரிசப்ஷன்ல இன்னொரு பக்கம் பார்த்தா, तो उस रिसेप्शन दूसरी ओर जब देखते हैं, பெரிய ஒரு சிலை வச்சிருக்காங்க, அதுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. बहुत एक बड़ा जो मूर्ति जो है उसमें जो है माला डालकर जो रखा गया था, பிஷப் போட்டோவும் அங்க இருக்குது. वहां पर बिशप की जो फोटो भी था। இந்த மாதிரியான விக்கிரகங்களுடைய படங்களும் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். इस प्रकार जो मूर्तियों को रखकर भी उनकी जो नमन करते हैं। நான் பிஷப்போட கூட இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் ஆயிர முடியாது. जो बिशप के साथ में रहते वो जो मसीहा नहीं बन सकते हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இயேசுவோடு கூட இருந்ததினாலே அவரோடு கூட உங்களுக்கு உறவு இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. यीशु मसीह के साथ और उनके साथ में रहने वो कोई उनके साथ रहने का अर्थ नहीं है। நீங்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். आप उनसे उनको जो जानना चाहिए। அறிகிறது என்று என்னால் जो என்ன? वो जो जानने का जो अर्थ है, அறிவது என்பது என்ன? जो जानना क्या है? ஆழமாய் அன்பு செலுத்துவது. बहुत ही गहराई से प्रेम करना चाहिए। ஹalleluya. हालेलुया। நான் என் மனைவி மேல அன்பு வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? मैं अपने जो पति से जो गहराई जो प्रेम है मैं कैसे कह सकता हूँ? எனக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அன்பு. वो जो है मुझे और उन्हें ही जानते हैं। அப்போ நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் तो என்பதும், मैं कितने जो प्रेम जो रखा है, அவர்கள் என் மேல எவ்வளவு அன்பு वो வச்சிருக்காங்கங்கிறதும் मुझसे कितने जो प्रेम रखे हैं, எங்களுக்குள்ளே நாங்கள் இருவரும் அறிந்து கொண்ட அறிவு அது. वो जो एक दूसरे के अंदर में जाने वाला जो ज्ञान है। அதுபோல எனக்கு ஆண்டவருக்கும் நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். उसी प्रकार मैं और जो परमेश्वर मैं यहाँ पर खड़ा होकर जो प्रचार करता ஆனா हूँ, எனக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு ஆழமான அன்பு இருக்கிறது. मेरा और परमेश्वर में कितना गहराई जो प्रेम है। நான் அவரை அறிவதும் मैं उन्हें जो जानता हूँ, அவர் என்னை அறிவதும் விசேஷமானதா இருக்கிறதா? वो मुझे जो पहचानते क्या है विशेष कार्य எப்படி है। எங்களுடைய ரிலேஷன்ஷிப் किस இருக்கிறது? प्रकार का मेरे जो संबंध है। ஹalleluya. हालेलुया। அது எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். वो जो मैं और उन्हें ही सिर्फ जानता हूँ, எனக்கும் அவருக்கு தான் தெரியும். वो जो मुझे और सिर्फ वही जानते அவருடைய हैं। வேத வசனத்தோடு எவ்வளவு நேரம் நான் செலவு तो பண்ணுகிறேன்? पवित्र वचन से कितने समय हम खर्च करते हैं, எவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிறேன்? कितने देर तक उनकी जब बातों को सुनने का इंतजार करते ஒரு हैं। வசனத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று எவ்வளவு நேரம் वो காத்திருக்கிறேன்? परमेश्वर एक वचन दीजिएगा मुझे, उनके लिए कितने देर इंतजार करते हैं। பாருங்க, நம்ம நெருப்புக்கு பக்கத்துல உட்கார்றதும் देखिए जो आग के बगल जो बैठना जो है, நெருப்புல இருக்கிறதும் வித்தியாசம். जो है आग में रहने वाला जो अलग है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் இந்த திருச்சபையுடைய கட்டடத்துக்குள்ள இருப்பதும் आप इस कलीसिया के जो अंदर में जो है, கிறிஸ்துவின் சரீரத்திலே இருப்பதும் வேறு வேறு. जो मसीहा के अंदर है तो वो दोनों अलग है। நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள வந்ததுனால நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்கங்கிறது அர்த்தம் கிடையாது. आप इस कलीसिया के अंदर में आए करके परमेश्वर के साथ में है நீங்கள் करके अर्थ नहीं है। கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைந்தவர்களாய் இருக்க आप வேண்டும். मसीहा के शरीर के अंदर में रहना चाहिए। பவுல் சொல்லுகிறாரு, पौल कहते हैं, நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கட்டப்படுவோமாக. हम मसीहा के अंदर में रहकर हमें जो बांधे நாம் जाएंगे, அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களாவும். हम उनके शरीर के हर एक अंग बनेंगे। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த சபையில अभी इस कलीसिया में உங்களுக்கு ஆண்டவர் பல வரங்களை தந்திருக்கிறார். आपको परमेश्वर कई प्रकार वरदान दिए हैं। எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். सब कुछ आपको दिए हैं। நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானது. आप अभिषेक जो किया है वो सच है। அபிஷேகம் பொய் கிடையாது. अभिषेक झूठ नहीं है। இந்த செய்தி அபிஷேகத்துக்கு விரோதமானது கிடையாது. ये जो प्रचार जो है अभिषेक के विरुद्ध नहीं है। நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம். या आप भविष्यवाणी कह सकते हैं। தீர்க்க தரிசனம் உண்மையானது. भविष्यवाणी वो सच्चा है। இந்த செய்தி தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமானது அல்ல. ये जो वचन जो है भविष्यवाणी के विरुद्ध नहीं है। நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களாய் இருக்கலாம். आप अद्भुत और चमत्कार ये करने वाले हैं। அது உண்மையானது. वो सच्चा है। அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. वो परमेश्वर की ओर से आता இந்த है। செய்தி அற்புத அடையாளங்களுக்கு விரோதமானது கிடையாது. आपके जो प्रचार जो है चमत्कार करने के विरुद्ध नहीं है। அதுல எல்லாம் இதெல்லாம் வேணான்னு நான் சொல்றதுக்கு இங்க வரல. ये सब कुछ नहीं चाहिए करके मैंने कहने के लिए இதெல்லாம் நமக்கு தேவை. ये सब कुछ चाहिए। அபிஷேகம் நமக்கு தேவை. अभिषेक चाहिए। தீர்க்க தரிசன வரம் நமக்கு தேவை. भविष्यवाणी वरदान भी चाहिए। அந்நிய பாஷை வரம் நமக்கு தேவை. अन्य भाषा वरदान भी வேதத்திலே चाहिए। 9 வரங்களை குறித்து சொல்கிறது 9 வரங்களும் நமக்கு தேவை. जो बाइबल में जो 9 वरदान जो कि वो भी हमें चाहिए। நாம் அவருடைய நாமத்திலே பிசாசை துரத்தணும். हम उनके नाम से शैतान को भगाना चाहिए। அற்புதங்களை அடையாளங்களை செய்யணும். जो चमत्कार आश्चर्य कार्य करना चाहिए। இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहते हैं, என்னை விசுவாசிக்கிறவர்கள் जो मुझ पर विश्वास करते हैं என்னை போல செய்வாங்க. मेरे तेरे करेंगे। என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை मुझसे செய்வாங்க. बढ़कर बड़ा कार्य ஓ, करेंगे। நாம் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்படி हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். उनसे बढ़कर कार्य करेंगे वो हमें बुलाए गए ஆக हैं। இதெல்லாம் கூடாது என்பதல்ல என்னுடைய செய்தி. ये सब कुछ नहीं होगा करके ये मेरी ஆனால் पहचान நீங்கள் नहीं है। இதெல்லாம் செய்தும் पर आप ये सब कुछ
कुछ करके அவரை அறிய வேண்டிய விதத்திலே நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் उनको என்றால் आप जानने के लिए अगर आप नहीं जानेंगे நீங்க இதெல்லாம் செய்யறது வேறுதான். आप ये सब कुछ करने वो बेकार है। ஹalleluya. हालेलुया। அவரை எனக்கு நன்றாய் தெரியவில்லை என்றால், यदि हम उनका अच्छी रीति से अगर हम அவருடைய जानेंगे नहीं, சித்தத்தை நான் செய்யவில்லை என்றால், उनकी इच्छा को अगर हम नहीं करेंगे, அவரை நான் காணவில்லை என்றால், यदि हम उनको नहीं देखेंगे, இயேசு கிறிஸ்து நாட்களிலே यीशु मसीह के दिनों में சீஷர்கள் வந்து இயேசு சாமி பார்த்து சொல்றாங்க, जो चेले आकर यीशु मसीह से कहते हैं, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. वो उनसे पास में कंप्लेंट करते हैं। என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? वो क्या कंप्लेंट करते हैं? ஐயா உங்களுக்கு தெரியுமா? अय्या आप जानते हैं? தெரியுமா உங்களுக்கு? आप जानते हैं? உம்முடைய பேர்ல आपके नाम से பல பேர் அற்புதம் செய்றாங்க. कई लोग जो है चमत्कार कार्य करते हैं। உம்முடைய நாமத்தில आपके नाम से பிசாசுகளை துரத்துறாங்க. शैतान को भगाते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த நேம்ங்கிறது ஒரு பிராண்ட். ये जो नाम जो है एक बहुत ही बड़ा एक ब्रांड है। ஹalleluya. हालेलुया। பாத்துக்கிறீங்களா நீங்க பிராண்ட் பேர் பாத்துக்கிறீங்களா? देखिए आप ब्रांड के नाम, இப்போ கோல்கேட்ங்கிறது ஒரு பிராண்ட். कोलगेट एक ब्रांड है। நான் ஒரு ஒரு களி மாதிரி ஏதாவது செஞ்சு கோல்கேட்ங்க பேர்ல விக்க முடியாது. यदि मैं कुछ एक मट्टी एक कली की तरह बना के उसे कोलगेट का नाम नहीं दे सकता हूँ। ஏதாவது ஒரு பேஸ்ட் நான் சொந்தமா தயாரிச்சு போட்டு கோல்கேட்ங்க பேர்ல விக்க முடியாது. मैं अपने आप से कोलगेट को बना करके उसे ब्रांड दे सकता हूँ। ஏன்னா அந்த நேம் அந்த பிராண்ட் நேம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க. क्योंकि जो ब्रांड नेम को जो वो रजिस्टर करे हैं, அது ட்ரேட்மார்க் நேம் அது. वो जो है ट्रेडमार्क जो नाम है। அது பல அது மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு. तो हर एक जो नाम जो है एक ट्रेडमार्क है। அது போல சினிமா ஆக்டர்ஸ் பாருங்க. तो उसी प्रकार जो है सिनेमा जो पिक्चर के जो हीरोइन को देखिए, அவங்களுடைய பேர் அவங்களுடைய முகம் அவங்களுடைய அந்த படம் ஒரு ட்ரேட்மார்க் ஆனது. जो उनके नाम और जो उनके जो है आकार जो उनके एक जो ट्रेडमार्क रहती है। நிறைய நடிகர்கள் கோர்ட்ல போய் கேஸ் போடுவாங்க. बहुत सारे हीरोइन जो कोर्ट में जाकर वो केस करते हैं, எங்களுடைய கன்சர்ன் இல்லாம என்னுடைய படத்தை இந்த கடை யூஸ் பண்ணுது. हमारे जो अनुमति के बिना जो है इस पिक्चर को जो उपयोग करते हैं। கடை முன்னாடி அவங்க போட்டோவை போட்டு வச்சிருப்பாங்க. जो उसके सामने जो है उनके जो चित्र डाल के रखते हैं। நம்ம போட்டோவை போட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். हमारे जो फोटो डालने से हम खुशी होंगे। ஆனா அவன் சொல்றான் ஏன் போட்டா என் பெர்மிஷன் இல்லாம ஏன் போடுற? पर वो कहते हैं कि मेरे अनुमति के बिना ये जो फोटो क्यों लगवाते நீ हैं? படத்தை போடுறதுனால இவ்வளவு காசு எனக்கு கொடு. ये जो फोटो डाले उसे आप इतने पैसे मुझे दीजिए। அப்படின்னு கேஸ் போடுவான். तो इस प्रकार को केस डालते हैं। இப்படி பல கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிப்பாங்க. इस तरह जो कई प्रकार केस डालकर जीतेंगे। ஏன்னா அவங்களுடைய நேம் அவங்களுடைய அந்த போட்டோங்கிறதெல்லாம் அதெல்லாம் பிசினஸ் அது. क्योंकि उनका नाम और जो फोटो जो है वो एक जो व्यवसाय है। அது வந்து பிராண்ட் அது. वो एक जो ब्रांड है। அது வந்து காசுக்காக தான் அவங்க விப்பாங்க. उसे जो पैसे के लिए ही जो बिक्री करेंगे। இயேசு கிட்ட அத மாதிரி தான் வந்து சொல்றாங்க. तो यीशु मसीह उसी प्रकार आकर वो कहते हैं, உங்களுடைய நாமம்ங்கிறது आपके नाम जो है இயேசுவின் நாமம். यीशु मसीह के नाम அது ஒரு பிராண்ட் நேம் அது. वो एक ब्रांड नेम है। அது சிலர் உம்முடைய பெர்மிஷன் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூஸ் பண்ணிட்டு कई இருக்காங்க. लोग जो आपकी अनुमति के बिना जो आप उसकी जो है प्रयोग करते हैं। அப்ப நான் நினைக்கிறேன் யூதாஸ் சொல்லி இருப்பான். तो मैं सोचा युदास कहता होगा, நம்ம வேணா அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் போடுவோமா? क्या हम उनके लिए जो एक फीस डालेंगे? உம்முடைய நேம் யூஸ் பண்ணிக்கலாம். आपके नाम को प्रयोग कर सकते हैं। ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது இவ்வளவு ஃபீஸ் அதுக்கு. हर एक बार जब इस्तेमाल करते समय इतने फीस है। ஒவ்வொரு பிசாசை துரத்தும் பொழுது நமக்கு ஒவ்வொரு ஃபீஸ் கொடுக்கணும். हर एक जो शैतान को भगाते समय इतने फीस लगेगी। இயேசு சொல்றாரு यीशु मसीह कहते हैं, அவங்க அதை செய்யட்டும். उसे उन्हें करने அவங்கள दीजिए। ஏன் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? उन्हें क्यों आप जो परेशान அவங்க करते அதை என்ன हो? பண்ணட்டும்? उसे वो क्या करना चाहिए? செய்யட்டும். करने दो। அப்ப இயேசுவின் நாமம் பிராண்டட். तो यीशु मसीह की जो नाम जो ब्रांडेड नेम है, அது அகில உலகத்துக்குமான பெயர் அது. वो जो सारी दुनिया के लिए जो नाम जो है, அத கேட்டா பிசாசு ஓடிரும். उसे सुनने से शैतान भाग जाएगा। நீங்க உங்களால பிசாசை துரத்த முடியாம இருக்கலாம். आपसे शैतान भगा नहीं सकते होंगे, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த அளவுக்கு பெருசு. क्योंकि हमारे अंदर जो विश्वास है उतना बड़ा है। ஆனா வெளியில இருக்கிறான் பாருங்க, पर बाहर में जो है அவனுக்கு தெரியுது இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டதுன்னு. वो जानते हैं परमेश्वर नाम किस प्रकार का है। ஆண்டவர் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. परमेश्वर चेले को जो है सेवकाई के लिए भेजते हैं। அவங்க போயிட்டு வர்றாங்க. वो जाकर आते हैं, கூடவே ஒருத்தர் வராரு. साथ में एक भी आते हैं। ஒருத்தர் வந்து சொல்றாரு, एक व्यक्ति आकर कहते हैं, ஆண்டவரே परमेश्वर என் மகனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. मेरे जो बच्चे को जो है शैतान पकड़ा हुआ है, அவங்களுடைய சீஷர்களை என்ன பண்ணேன்? आप कुछ चेले को क्या करें? அதை துரத்தும்படியா கேட்டுக்கிட்டு उसे जो भगाने के लिए मैंने पूछा था, அவங்களால முடியல. वो उनसे नहीं हो रहा है। உம்முடைய நாமத்தை சொல்லித்தான் செய்யறாங்க, முடியல. आपके नाम से बोलकर कहते पर उनसे नहीं होता ஆனா है। இயேசுவின் சீஷர் அல்லாத வெளியில எவனோ யாருனே தெரியாது நமக்கு. पर यीशु मसीह चेले जो बाहर जो कौन है नहीं मालूम है। சீஷர்கள் வந்து சொல்றாங்க அவங்க எல்லாம் துரத்துறாங்க. वो सब बाहर वाले लोग जो भगाते हैं, அவன் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது போகுது. वो यीशु मसीह का नाम जब कहते तो जाता है, சீஷர்கள் சொல்லும்போது போக மாட்டேங்குது. पर जब चेले कहते तो नहीं जाता है। அந்த அளவுக்கு இவங்க விசுவாசத்துல தேறினவங்களா இருக்கிறாங்க. ये उतने बड़े जो विश्वास में जो लायक वाले हैं, பூரா பேரும் சாப்பாடுறாமங்களா तो இருந்திருக்காங்க. सब लोग जो है भोजन वाले वस्तु वाले बच्चे हैं। हालेलुया। हालेलुया। அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. उनके पीछे वो घूमते हैं। हालेलुया। हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சொல்ல வர்ற காரியம், मेरे प्रिय परमेश्वर बच्चे बोलने वाले जो कार्य जो है, இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை செய்கிறது சாதாரணமானது. जो यीशु मसीह के नाम से चमत्कार कार्य करे वो साधारण कार्य ஏன்னா है। அந்த நாமத்துக்கு அற்புதம் செய்கிற அந்த நாமத்துக்கு மகிமை இருக்குது. क्योंकि वो जो नाम में जो चमत्कार कार्य करने का है, நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டிய விதத்துல யூஸ் பண்ணீங்கன்னா அற்புதம் நிச்சயமா நடந்தே ஆகும். आप उसको जो प्रयोग करने रीति में प्रयोग करते वो
को जरूर जो आश्चर्य ஏன்னா, होगा, பிதாவானவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக அந்த நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். क्योंकि पिता जो सारे नाम है जो ऊंचा करके उस नाम को रखे हैं। அதனால அற்புதத்தை அடையாளம் செய்யறவனை பார்த்துட்டு நீங்க ஐயோ அவன் பெரிய ஆளுன்னு நினைச்சிராதீங்க. इसलिए जो आश्चर्य और जो है चमत्कार कार्य को देखो वो बड़ा है करके मत सोचिए, நீங்களும் அதை செய்ய முடியும். आप भी उसे कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के நீங்க बच्चे, அபிஷேகமுடையவர்களா இருக்கிறீங்க, आप अभिषेक वाले हैं, அற்புதம் செய்கிறவர்களா जो இருக்கிறீங்க. चमत्कार कार्य करने वाले ஆனா हैं, இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறீங்க. पर अब भी जो परमेश्वर को अज्ञात नहीं அதுதான் है, பிரச்சனை. वही समस्या இன்னும் है। அவரோடு கூட நல்ல உறவு உங்களுக்கு இல்ல. अभी भी उनके साथ अच्छे संबंध नहीं है। பாருங்க, வெளியில இருக்கிறவன் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதங்களை அடையாளங்களையும் பிசாசுகளையும் துரத்தினாங்க. देखिए बाहर में जो है परमेश्वर नाम से भविष्यवाणी और चमत्कार कार्य शैतान को भगाते हैं, ஆனா அவங்க ஆண்டவரோடு கூட அவங்களுக்கு என்ன இல்ல, ரிலேஷன்ஷிப் இல்ல. पर उन्हें जो है परमेश्वर साथ उनके संबंध नहीं है। அவங்கள கூட்டி வாயா, उन्हें बुलाकर लेके आओ, அவங்கள கூட்டி வந்து उन्हें लेके आकर, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லல, उन्हें देखकर परमेश्वर नहीं कहे உன் மேல என் சபையை கட்ட போகிறேன், तुम्हारे ऊपर मैं मेरी जो कलीसिया को बांधूंगा, உன்னை நான் நம்பி விட்டுட்டு போறேன், तुझे मैं विश्वास करके छोड़कर जाता हूँ, உனக்கு நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரப்போறேன்னு சொல்லல. तुझे मैं पवित्र आत्मा दूंगा करके परमेश्वर नहीं कहा गया है। யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வந்தாங்களோ, जो कोई भी हर एक दिन उनके जो पीछा करते हैं, அவர் கூட படுத்து தூங்குனாங்களோ, उनके साथ में जो सोए थे, அவரோட மரணத்திலே உடன்படிக்கை பண்ணப்பட்டாங்களோ, उनके साथ में जो मृत्यु में जो वाचा जो बांधे அவரோட थे, கூட வாக்குத்தத்தத்திலே உறுதிப்படுத்தப்பட்டாங்களோ, उनके साथ में जो वाचा जो बांधे அந்த थे, 120 பேர் மேல தான் பரிசுத்த ஆவியானவர் वो जो இறங்கினார். 120 जो लोगों के ऊपर जो पवित्र आत्मा அவர்கள் उतरे थे, எப்பொழுதும் அவரை பின்பற்றினாங்க. वो कभी भी उनका पीछा ही करते थे। 5000 பேர் அவர் கூட உட்கார்ந்து जो சாப்பிட்டாங்க. 5000 लोग जो उनके साथ में बैठकर भोजन करे थे, ஆனா கடைசில 120 பேர் தான் நின்னாங்க. पर अंतिम में जो 120 लोग ही ठहरे थे। ஹalleluya. அந்த हालेलुया। 120 பேர் தான் சபையாக जो மாற்றப்பட்டாங்க. 120 जो लोग जो है कलीसिया में அப்ப बंधे எத்தனை थे, பேர் அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாங்கங்கிறது பெருசு அல்ல. उनके साथ में कितने लोग बैठकर भोजन किया करके वो नहीं है। ஆமென். आमीन। இங்க ஆண்டவர் சொல்றாரு, यहाँ पर परमेश्वर कहते हैं, அந்த 27வது வசனத்தை வாசிங்க. उसके 27वें वचन को पढ़िए। லூக்கா 13:27. ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். परंतु वह कहेगा, मैं तुमसे कहता हूँ, मैं नहीं जानता तुम कहाँ से हो। हे कुकर्म करने वालों, तुम सब मुझसे दूर हो। பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்வாரா? यहाँ पर देखिए परमेश्वर क्या कहेंगे, நீங்கள் எவ்விடத்தாரோ, आप कहाँ के हैं, உங்களை எனக்கு தெரியாது. मैं नहीं जानता। அப்புறம் சொல்றாரு, फिर कहते हैं, அக்கிரமக்காரரே. हे कुकर्म करने वाले। இவங்க யாரும் அக்கிரமக்காரன் கிடையாது. यहाँ पर कोई जो बुरे काम करने वाले नहीं है, மனவாட்டிகள். यहाँ पे सब जो है वहाँ के जो बैठे हुए அவருக்காக हैं, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காத்துட்டு இருந்தவங்க, उनकी जो थोड़ी देर पहले जो है उनके लिए इंतजार करते थे, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 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 1 hour 2 hours முன்னாடி வரைக்கும் அவருக்காக காத்துட்டு இருந்தவங்க. एक दो घंटे पहले जो उनके जो इंतजार करते थे। ஹalleluya. हालेलुया। இவங்க அக்கிரமக்காரங்க கிடையாது. ये जो है कुकर्म करने वाले ஆனா नहीं है, கர்த்தர் அவளை பார்த்து पर சொல்லுகிறாரு, परमेश्वर ने देखकर कहते हैं, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. हे कुकर्म करने वाले मुझसे दूर चले जाओ। ஹalleluya. हालेलुया। பயங்கரமான வார்த்தை. बहुत ही भयानक जो शब्द है, கடைசி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணவங்க, जो अंतिम समय तक उनके जो पीछा कर रहे थे, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்குல எண்ணெய் இல்லன்னு போய் வாங்க போனவங்க, थोड़ी देर पहले जो उनके जो दिया में तेल नहीं दिया करके लेने அது गए வரைக்கும் थे, மனவாளனுக்காய் तब காத்திருந்தவங்க. तक जो अपने जो है स्वामी के लिए इंतजार करते थे। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, 1 சாமுவேல் 10வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். पहला सामुएल की जो है 10वां अध्याय में एक संभव हम அவருடைய देखेंगे, 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். उसमें 10वां वचन को हम पढ़ेंगे। அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். जब वे उधर उस पहाड़ के पास आए तब नबियों का एक दल उसको मिला और उस परमेश्वर का आत्मा उस पर बल से उतरा और वह उनके बीच में नबूवत करने लगा। யாரை பத்தி சொல்லுது இது? किसके बारे में वो कहते हैं? சவுலை பத்தி சொல்லுது. जो साउल के बारे में कहते சவுல் हैं। என்ன பண்ணா? साउल क्या करे थे? தீர்க்கதரிசிகளை பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் சொன்னான். जो भविष्यवाणी को देखकर जो है वो भविष्य कर रहा था, ரியலா தீர்க்க தரிசனம் சொன்னான். वो सब कुछ जो भविष्यवाणी कर रहा था, விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது. जो मजाक के लिए नहीं, அபிஷேகம் அவனுக்குள்ள வந்தது. जो अभिषेक उसके अंदर में आया, தீர்க்க தரிசனம் சொன்னான். भविष्यवाणी कहे थे, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, वहाँ के जो सारे लोग कहे, பாரா சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்றான் देखो साउल भी जो भविष्यवाणी कर रहा है। அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. उसे देखकर आश्चर्य हुए। ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னதான சவுலை குறித்து जो भविष्यवाणी किया जो साउल को அதே लेकर, 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது वही सामुएल के जो पहला 15 अध्याय में हम देखेंगे, 26வது வசனத்திலே சொல்லுகிறது, जो 26वां वचन में कहती है, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
सामुएल ने साहुल से कहा, मैं तेरे साथ ना लौटूंगा, क्योंकि तूने यहोवा की बात को तुच्छ जाना है और यहोवा ने तुझे इस्राएल का राजा होने के लिए तुच्छ जाना है। கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொன்னவன थोड़ी देर पहले जो भविष्यवाणी जो किए थे, ஆண்டவர் புறம்பே தள்ளினார், जो परमेश्वर उसे जो तुच्छ कर दिए थे, புறந்தள்ளினார் அவனை, उसे दूर हटा दिए हैं। அவன் மேல இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்து போட்டாரு. उसके ऊपर भी जो था अभिषेक को परमेश्वर ले लिए। அதே 1 சாமுவேல் 16:14ல वही जो पहला सामुएल 16-14 में जाएंगे, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. यहोवा का आत्मा साउल पर से उठा गया और यहोवा की ओर से एक दुष्ट आत्मा उसे घबराने लगा। தேவனுடைய வரம் परमेश्वर जो वरदान जो है ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படுகிறது என்பது தேவனோடு அவருக்கு நல்ல உறவு இருக்கிறது என்பதார். एक मनुष्य के अंदर जो वो कार्य जब वो करते तो परमेश्वर साथ में एक अच्छे संबंध है। நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, हम जो पूछने वाले जो प्रश्न உண்மையா है, எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்குதா? क्या सच्चाई से मेरा और परमेश्वर संबंध है? இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில, इतनी जो समस्याओं के बीच இவ்வளவு में, போராட்டங்கள் மத்தியில इतनी जो भयानक जो परेशानी के நான் बीच में, ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா? क्या मैं परमेश्वर के साथ में हूँ? அவர் என்னை நன்றாய் वो அறிந்திருக்கிறாரா? क्या वो मुझे अच्छे से जानते हैं? இயேசு சாமி சொல்றாரு, यीशु मसीह कहते हैं, என் ஆடுகள் मेरे जो भेड़ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். मेरे आवाजों को जो है सुनेंगे। நான் கூப்பிடும்போது जब मैं बुलाऊंगा அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். वो मेरे आवाजों को सुनेंगे। நாம் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? क्या आज हम परमेश्वर की आवाजों को सुनने वाले हैं? ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, रोमियो की पुस्तक 11वां अध्याय के 19वां वचन में कहती है, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே, क्योंकि परमेश्वर के वरदान और बुलाहट अटल हैं। தேவனுடைய கிருபை வரங்களும் परमेश्वर जो वरदान जो है, அவர்களை அழைத்த அழைப்பும் उन्हें जो बुलावट जो है, எப்படிப்பட்டது? वो किस प्रकार का है? மாறாதது. वो कभी नहीं बदलेगा। உங்களை ஆண்டவர் ஒரு தடவை அழைச்சிட்டார்னா यदि परमेश्वर आपको एक बार जो बुलावट कर दिए हैं, அவர் உங்களை திரும்ப போன்னு சொல்ல மாட்டார். वो आपको पीछे जाओ करके नहीं कहेंगे। நீங்களா அவரை விட்டு போனா தான் உண்டு. आप ही उनसे जो है दूर जाने से। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அவருடைய வரங்களும் எப்படிப்பட்டது? மாறாதது. क्योंकि उनकी जो बुलावट और जो उनकी जो वरदान जो है कभी नहीं बदलता है। நாம தான் ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிறோம். हमें जो है अपने साथ जो संबंध को जो है बांध काट देते हैं। அவர் நம்மிடத்திலிருந்து ஒருபோதும் உறவை முறித்துக் கொள்ள விரும்புகிறது वो இல்லை. कभी भी हमसे जो अपने संबंध को जो नहीं तोड़ते அவர் हैं। நம்மை விட்டு விலகுகிறது இல்லை. वो हमसे दूर नहीं जाते हैं। நாம உலக இச்சைகளை ஆட்கொண்டு அவரை விட்டு விலகி हम போகிறோம். जो इस दुनिया की जो इच्छाओं की ओर से उनसे दूर चले जाते हैं। हालेलुया. हालेलुया। இன்னைக்கு கேள்வி, आज जो प्रश्न है, ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரா என்பது அல்ல. क्या परमेश्वर मेरे जो है प्रयोग करते हैं நான் या இந்த नहीं? சபையில ஆண்டவருக்கு பயன்படுகிறானா என்பதும் அல்ல. मैं इस कलीसिया में जो उनके जो प्रयोग है या नहीं करके கேள்வி नहीं என்ன? है। प्रश्न क्या है? ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேனா? क्या मैं परमेश्वर को जानता हूँ? ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறாரா? परमेश्वर मुझे जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய ஊழியத்தை அவர் அறிந்திருக்கிறாரா? இல்ல. मेरी जो सेवकाई को जानते என்னுடைய हैं, வரத்தை அவர் அறிந்திருக்கிறாரா? இல்ல. मेरे वरदान को जानना नहीं। அவர் கொடுக்காம ஊழியமும் இல்ல, அவர் கொடுக்காம வரமும் கிடையாது. वो नहीं देकर इस वरदान और ये कलीसिया கேள்வி ऐसा என்பது, कहीं- वो प्रश्न क्या है? என்னை அவர் அறிந்திருக்கிறாரா? मुझे क्या वो जानते हैं? எனக்கும் அவருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா? मेरा और उनका बीच में क्या संबंध है? அல்லேலூயா. हालेलुया। அப்போ அக்கிரம செய்கைக்காரர் அம்பலப்படுத்தப்படுவார்கள். जो कुकर्म जो करने वाले जो होने जो है हटा दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அக்கிரமம்னா என்ன? जो कुकर्म करने का अर्थ क्या है? கிறிஸ்துவின் நாமத்தை जो मसीहा के जो नाम யூஸ் को பண்ணிக்கிட்டு उसके प्रयोग करके அவருடைய கர்த்தத்துவத்தை மறுக்கிறதான ஒரு வேலை. उनके जो बातों को जो है नकारात्मक जो करते हैं। என்னோட இந்த தமிழ் உங்களுக்கு புரியாது. मेरा तमिल आपको समझ में नहीं आएगा। நாம இப்போ ஒரு தலைவலி வருது, एक सिर दर्द आता है, ஜெபம் பண்றோம், இயேசுவே எனக்கு சுகத்தை கொடு. हम प्रार्थना करते हैं यीशु मसीह से ठीक करिए। அந்த பிராண்ட் நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். उस जो ब्रांड नेम का जो हम प्रयोग करते हैं, ஆனா लेकिन அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம ஒத்துக்கொள்ளுகிறது கிடையாது. वो जो परमेश्वर जो पुत्र है करके उसे मानते नहीं है। எத்தனை பேர் காலேஜ் டிவிஷன்ல இருந்தீங்க? कितने जन जो सवेरे जो डिवोशन में थे? மகேஷ் இன்னைக்கு டிவிஷன் எடுத்துச்சு. जो महेश जी जो है सवेरे जो डिवोशन लिए थे, எரிகோ போற வழியில பர்த்தலமே என்கிற குருடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். जो यरीको की जो जगह में वहां जाते समय बर्तलुमिया नाम के जो है एक अंधा वहां पर बैठा हुआ था। அந்த குருடன், वो जो अंधा, அவனுக்கு கண்ணு தெரியாது, उसका आंख नहीं दिखाई दे रहा है, அதனால தான குருடன்னு சொல்றோம். इसीलिए उसे हम अंधा कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ எரிகோ என்பது ஒரு வைப்ரண்டான ஒரு சிட்டி அது. जो यरीको जो एक बड़ा एक नामक जो एक सिटी है, எப்பவுமே சத்தக்காடு இருக்கிற ஒரு பிசினஸ் சிட்டி அது.
कई समय जो वहाँ पर जो है बिजनेस वाली जो एक सिटी है, அந்த ரோட்டு வழியா நிறைய பேர் போவாங்க வருவாங்க. तो उस रास्ते को से कई लोग आते हैं और जाते रहेंगे. இவனுக்கு பொருளை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்தை பார்க்கிறதுக்கு இவனுக்கு கண்ணு இல்ல, एक विषय को देखने उसके पास में आंखें नहीं है, காது ரொம்ப ஷார்ப். पर उसके कान जो बहुत ही तेज है. ஏன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு காது எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா जो இருக்கும். देख नहीं सकते वाला व्यक्ति को जो है कान बहुत ही तेज रहती है. இந்த 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 இதுக்கான சக்தியும் ஆண்டவர் இதுல तो கொடுத்திருப்பார். इसकी जो शक्ति जो है उनके कानों में दिया गया है. ஒரு நாள் அவன் கேக்குறான், जो एक दिन वो पूछते हैं, அதிகமான ஆட்கள் அதுல போய் கொண்டிருக்காங்க. बहुत से अधिक लोग वहाँ पर जा रहे थे. அப்போ நான் எனக்கு தெரியல அவன் எப்படி இயேசு வருகிறார் என்று அறிந்து கொண்டான் என்று தெரியவில்லை. मुझे नहीं मालूम कि वो कैसे यीशु को पहचाने वहाँ पर. யாராவது ஜெய் போட்டாங்களா தெரியல. कोई भी वहाँ पर कुछ डाले है कि नहीं. இயேசு மசீஹ் கி ஜெய் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா தெரியல. यीशु मसीह के नाम से जय करके उससे कहा ஆனா है, அவன் தெரிந்து கொண்டான், पर उसे जान लिए थे, விசாரித்து கூட தெரிந்து उसे கொண்டிருக்கலாம். जानकारी लेकर पहचान लिए थे, அப்போ அவன் புடிச்சுக்கிட்டான். तब उसे पकड़ लिए थे. அவன் சொல்றான், वो कहते हैं, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். दाऊद के पुत्र मुझ पर उतरिए. இங்க यहाँ पर இயேசுவை அந்த நாட்களிலே நசரேத்தூர்ல பிறந்ததுனாலே நாசரேன் ஆகிய இயேசுன்னு சொல்றவங்க இருந்தாங்க. यीशु मसीह जो है नासरत में जो जन्म हुए थे करके उसे जो है नासरीन की यीशु அவர் कहा गया. நாசரேன்னு சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருந்தது. उनके जो नासरीन जो कहने का दो अर्थ है. ஒன்று அவர் நசரேயை விரதம் கொண்டவராய் இருந்தார், वो एक जो है नसरत वाले जो झुंड में जो थे, அது மேன்மையானது. वो जो बहुत ही उत्तम है. ஆனா அவருடைய ஊரை சொல்லி அழைப்பது என்பது, पर उनके जो है गांव के नाम बोले जो बुलाने के लिए, நாசரேத்தூர்ல பிறந்தார் என்பதற்காக அவரை நாசரேன் என்பது वो जो नासरत जगह में जो जन्म करके उसको नाजरीन करके बुलाने के लिए, அவருடைய கர்த்தத்துவத்தை மறுதலிப்பது. उनके जो नाम को जो है वो नकारात्मक करते हैं. ஆனா பர்தலேமேயுங்க पर जो बर्तुलेमी जो है, தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார். वो दाऊद के कुमार करके बुला रहे அப்ப हैं. இயேசு கிறிஸ்து என்பவர் जो यीशु मसीह जो है, தாவீதின் வம்சத்திலே வரக்கூடிய ராஜா என்பதை அவன் वो ஏற்றுக்கொண்டான். जो दाऊद के जो वंश वाले से जो आया कर उसे स्वीकार करते हैं. அவரை அவன் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டான். उसे जो है परमेश्वर जो पुत्र करके स्वीकार करते हैं. அங்கதான் அவனுடைய விசுவாசம் இருக்கிறது. वहीं पर जो उनका विश्वास है. ஏதோ நாசரேத்திலே இருந்து வந்ததான ஒரு தீர்க்கதரிசி அவன் கூப்பிடல. कैसे वो जो नासरत की ओर से आए कोई भविष्यवाणी करके नहीं. நாசரேத்திலிருந்து வந்ததான ஒரு போதகரை அவன் கூப்பிடல. वो नासरत की ओर से कोई सेवक को करके नहीं உண்மையான बुलाए. மேசியாவை அவன் விசுவாசித்து वो கூப்பிட்டான். सच्चाई और मेशिया को विश्वास करके बुलाते हैं. அதனால தான் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி इसीलिए वो சத்தம் போட்டான். दाऊद के पुत्र मुझ पर उतरिए करके कहते हैं. அதனால தான் இயேசு அவனிடத்தில் திரும்பி வந்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். इसलिए यीशु मसीह वापस लौट कर उसे कहते तुम्हारे विश्वास जो तुम्हें जो उद्धार किए हैं. அவனுக்கு கண்ணு கிடைக்குங்கிற விசுவாசம் இருந்ததுங்கிறது இன்னொன்னு, उसके जो आंख मिलने वाला जो विश्वास है वो दूसरी है. அது ஒண்ணு. वो एक है. ஆனா அவன் என்ன விசுவாசித்தான் அவரை? पर वो क्या करके विश्वास किया था? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான். அதுதான் உண்மையான விசுவாசம். परमेश्वर जो पुत्र करके जो माने जो वही है அதுதான் विश्वास. ரிலேஷன்ஷிப். वही जो संबंध है. அதுதான் அவரை உண்மையாய் அறிந்து கொள்கிறது. वही जो उन्हें जो सच्चाई से जानने का. நாம அவரை என்ன விதத்துக்காகவது கூப்பிடலாம், हम उसे किसी की ओर से भी बुला सकते हैं. எப்படினாலும் நம்ம அழைக்கலாம். कैसे भी हम बुला ஆனா सकते हैं. உண்மையாகவே पर जो सच्चाई से இயேசுவை அறிய வேண்டிய விதமாய் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுகள் பட்டு மரித்தார் என்றும் நாம் அறிந்தோம் जो என்றால், यीशु मसीह को जो जानने की जो रीति से जो हमारा जो है क्रूस पर जो मारेंगे जो हम जब जानेंगे, அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றும் மறுபடியுமாய் நமக்காக இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்று விசுவாசிப்போம் वो என்றால், सर्वशक्तिमान जो परमेश्वर दोबारा इस दुनिया में हमारे आएंगे का विश्वास करेंगे. அல்லேலூயா, हालेलुया. நாம் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைப்போம். हम उन्हें जो दाऊद के पुत्र करके पुकारेंगे, நாம இயேசுவா என்று சொல்லி हम கூப்பிடுவோம். यीशुआ करके बुलाएंगे, நாம மேசியாவே என்று हम சொல்லுவோம். मेशिया करके बुलाएंगे. அது நம்முடைய உறவுக்கான ஆழத்தை वो குறிக்கிறது. हमारे जो संबंध की गहराई को कहती है. அவருடைய கர்த்தத்துவத்தை அங்கீகரிக்கிறதை उनके குறிக்கிறது. जो उत्तम वाले कार्य को वहां पे हम ग्रहण करते हैं. கர்த்தத்துவம் என்றால் லார்ட்ஷிப். கர்த்தத்துவம்னு சொன்னா என்ன சொல்றது? அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டு கூப்பிடுறது. वो जो परमेश्वर का उन्हें जो जानकर हम जो पुकारते हैं, அவர் ஒரு சாதாரணமான மனுஷனா நினைக்கிறது இல்ல. उसे जो एक साधारण व्यक्ति करके नहीं அவர் मानना चाहिए. சாதாரணமான தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது वो இல்ல. जो एक साधारण भविष्यवाणी करके नहीं है. அவர் ஒருவரே தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தனும் என்று அவருடைய கர்த்தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் அவரை அறிகிற वो அறிவு. एक ही जो राजा का राजा और मसीहा का जो मसीहा का उन्हें जो हम ग्रहण करते हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வாசிக்கிறோம். जो मत्ती की जो 7वां अध्याय 123वां वचन में पढ़ते हैं, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு காலமும் அறியவில்லை. இந்த கிரேக்க பதம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. यहाँ पर जो ग्रीक की जो पद दिया जाता है, அனோமியா. जो अनोमिया, வேணா எழுதி வச்சுக்கோங்க. அனோமியா, ANOMIA. அனோமியான்னு சொன்னா जो अनेमिया जो कहते हैं, நிராகரிக்கப்பட்டவர்கள், जिन्हें जो दूर किया गया वाले, அக்கிரம जो செய்கைக்காரர்கள். अधर्म किए वाले. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இது ஒரு நோய் கண்டறிகிற ஒரு டெஸ்ட். இது ये जो एक बीमारी को जो खोजने वाली जो एक परीक्षा है. டாக்டர்கிட்ட போறீங்க, आप डॉक्टर के पास जाते हैं, ஒரு வியாதியை சொல்றீங்க. एक बीमारियों को कहते हैं, அப்ப அவர் சொல்றாரு, तब वो कहते हैं
போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. जाकर एक जो टेस्ट ले लीजिए. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது लेके आने के बाद उसमें पता चलता है உங்களுக்கு என்ன இருக்குது, आपको क्या है, அனோமியா இருக்குது. जो अनोमिया है. ஹalleluya. हालेलुया. இப்படிப்பட்டவங்க इस प्रकार के जो है தேவனுடைய சபைக்கு வராதவங்க கிடையாது. जो परमेश्वर कलीसिया में नहीं आने वाले नहीं அவங்க है, வேதாகமத்தை வாசிக்காதவங்க वो கிடையாது. जो वचन को पढ़े वाले करके नहीं है, அவங்க வெறும் பாவத்தை செய்தாங்கங்கிறது மாத்திரம் கிடையாது. वो सिर्फ जो पाप किया करके नहीं है. அவர்கள் அனோமியா என்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தத்துவத்தையும் தங்கள் வாழ்வில் எந்த விதமான காரியத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். वो जो अनोमिया जो है परमेश्वर नियम और परमेश्वर वादा को किसी के कार्य को जो स्वीकार नहीं करते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வராங்க. तो रात के समय जो चर्च आते हैं, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறது போல மற்றவர்களுக்கு एक காண்பிக்கிறாங்க. आध्यात्मिक जीवन जो जीवित होते हैं जो सबको दिखाते हैं. அவர் திங்கள் முதல் சனி வரைக்கும் वो जो सोम से लेकर जो शनिचर तक அவருடைய அதிகாரத்தை விட்டு வெளியே போறாங்க. उनके जो अधिकार से वो बाहर निकल जाते அவருக்கு हैं. கீழ்ப்படிதலை விட்டு வெளியே போறாங்க. उनके जो अनाज्ञाकारी करके बाहर रहते உலக हैं, பிரகாரமாய் जो வாழ்கிறார்கள். दुनिया की रीति में जीते हैं. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் जो சொல்லுகிறது, पहला यूहन्ना के 3 अध्याय के 4 वचन कहती है, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். जो कोई पाप करता है वह व्यवस्था का विरोध करता है और पाप तो व्यवस्था का विरुद्ध है. பாவம் செய்கிற எவனும் जो कोई भी पाप करते हैं நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். वो व्यवस्था को विरुद्ध करते हैं. 1 யோவான் 3 அதனுடைய 6வது வசனத்தில் जो வாசிக்கிறோம், पहला यूहन्ना 3 अध्याय के 6 वचन कहती है, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, जो कोई भी उसमें बना रहता है वह कभी पाप नहीं करता है. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அறியவும் இல்லை. जो कोई पाप करता है उसने ना तो उसे देखेगा और ना उसको जाना है. அப்ப நல்லா கவனிங்க, ये अच्छे ध्यान से देखिए, அவரில் நிலைத்திருக்கிற எவனும். जो कोई भी उसमें बना रहते हैं, நம்ம சர்ச்சுக்கு வரலாம், हम चर्च आ सकते हैं, தீர்க்க தரிசனம் சொல்லலாம், भविष्यवाणी कर सकते பிசாசை हैं, துரத்தலாம், शैतान को भगा सकते அற்புத हैं, அடையாளங்களை செய்யலாம். जो चमत्कार कार्य ஆனால் कर सकते हैं. பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் और अगर हम पाप करने वाले रहते हैं, நாம் அவரை அறியவில்லை. हम उनसे जो जाना नहीं जाएंगे. हालेलुया. हालेलुया. பாவம் செய்கிறவர்கள் அவரை அறியவில்லை, जो कोई भी पाप करते हैं उसे नहीं जानेंगे, அவரிலே நிலைத்திருக்கவில்லை. उसमें जो स्थिर बनकर नहीं रहेंगे. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை. जो कोई भी पाप करते हैं उन्हें कभी देख नहीं सकेंगे. யோவான் 6:40 வாசித்தோம். यूहन्ना 4:40 में पढ़े हैं, பிதாவுடைய சித்தம் என்ன? पिता की इच्छा क्या है? அவரை காண்கிறவர்கள், जो उन्हें देखते हैं, அவரை उन விசுவாசிக்கிறவர்கள், पर विश्वास करने वाले, அவருடைய சித்தத்தின்படி उनकी செய்கிறவர்கள். जो इच्छा के अनुसार करने वाले. இங்க பாவம் செய்கிற எவனோ जो कोई भी पाप करते हैं அவரை காணவே இல்லை, उन्हें देख नहीं அவரை सकेंगे, அறியவும் இல்லை. वो नहीं जानते हैं. அல்லேலூயா. हालेलुया. அவர் அறியவில்லை, அவரை காணவில்லைன்னா அவரோட உறவு இல்லை. वो जो नहीं जानते और उन्हें देखते नहीं तो उनके साथ में संबंध नहीं है. சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रिय परमेश्वर के बच्चे, தேவனுடைய வசனத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के वचन को बहुत अच्छे से समझिए. நாம் எவ்வளவாய் கர்த்தரிடத்திலே நெருங்கி வருகிறோமோ हम कितने जो उनके करीब जाएंगे அவ்வளவாய் அவர் நம்மோடு கூட நெருங்கி उतने வருகிறார். ही वो हमारे करीब आएंगे. அவருடைய ரிலேஷன்ஷிப் என்பது மிகவும் அருமையானது. उनके जो संबंध जो बहुत ही अच्छा है. அவர் ஒருபோது நம்மை புறம்பே தள்ளுகிற वो कभी தேவன் भी அல்ல. हमें जो पीछे करने वाले परमेश्वर नहीं அவர் है. நம்மை கம்ஃபோர்ட் பண்றதுக்கான எல்லா காரியங்களையும் वो செய்கிறார். हमारा जो रक्षा करने के लिए सारा कार्य वो करते हैं. அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் நம்மோடு கூட वो இருக்கிறார். हमारा भला करने वाले परमेश्वर हमारे साथ रहते அவர் हैं. நம்முடைய கர்த்தரும் நம்முடைய தேவனும் நம்முடைய ராஜாவுமாய் वो இருக்கிறார். हमारे परमेश्वर हमारे मसीह हमारी राजा है. நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி हम उसके साथ स्थिर बने रहते हैं करके திரும்ப திரும்ப பாவம் செய்வோம் என்றால் बार-बार अगर हम पाप करेंगे நாம் அவரிடத்திலே இல்லை. हम उनके बीच में नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் क्योंकि பாவம் செய்கிற எவனோ அவரை காணல, அவர் அறியல. जो कोई भी पाप करते उन्हें वो देख नहीं सकते और उन्हें जो अनजान है. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீங்களா? क्या आज आप उन्हें आप जानते हैं? அவரை காண்கிறீர்களா? क्या आप उन्हें देखते हैं? இந்த முதல் உங்களை ஒப்புக்கொடுங்க. आज अपने आप को समर्पित करिए. ஒரு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் மாறுங்க. एक नए जो व्यवस्था वाले बच्चे बनिए. இந்த செய்தி இன்னும் பாதி முடியல. ये जो प्रचार जो आधे भी खत्म नहीं हुए. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த தடவை நான் பேசுறேன். परमेश्वर की इच्छा तो अगले हफ्ते से बात करेंगे. மறுபடியுமாய் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். फिर से हम परमेश्वर समूह में जो समर्पित நம்ம करेंगे. எல்லாரும் எழுந்திருப்போம். हम सब खड़े हो जाएंगे. தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். परमेश्वर समूह में समर्पण நாம் करेंगे. இன்னும் அவரை அறிய வேண்டிய விதத்திலே நாம் हम அறியவில்லை. और उन्हें अधिक जानकारी रीति में जाएंगे अब. நேரத்தில் நெருங்கி வருவோம். और हम करीब जाएंगे. அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து उनकी கொள்வோம். इच्छा क्या है करके हम जानेंगे. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படட்டும் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு கற்றுக் जो கொடுத்திருக்கிறார்கள். स्वर्ग के जो पिता की जो इच्छा जो स्वर्ग में होती है इस धरती में भी उनकी इच्छा पूरी होकर जो हम पढ़ते நாம் हैं. அவருடைய சித்தத்தை பூமியிலே செய்கிறவர்களாய் மாறுவோம். हम उनकी इच्छा को जो पूरी करने वाली इस दुनिया में करेंगे. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை சிம்பிளா நம்ம பார்த்தோம். जब परमेश्वर जो इच्छा क्या करें बहुत ही आसानी से देखे हैं. அவருடைய குமாரனை காண்பதுதான் அவருடைய சித்தம். उनके जो पुत्र को देखना ही उनकी इच्छा है. அந்த குமாரனை விசுவாசிப்பதுதான் அவருடைய उस சித்தம். पुत्र को जो विश्वास करना ही जो है. அவரை தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறது தான் அவருடைய சித்தம். उसी जो है दाऊद के पुत्र कर पुकारना ही जो उनकी इच्छा அவர் है. மேலே நம்பிக்கை வைப்பது தான் அவருடைய उन पर जो विश्वास சித்தம். करना ही जो है. அல்லேலூயா.
அந்த சித்தத்துக்குள்ள இன்னைக்கு கடந்து வருவோம். उस जो इच्छा के अंदर में हम सब आएंगे। நீங்க தீர்க்கதரிசிகளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. आप जो भविष्यवाणी रहने कोई आवश्यक नहीं है। நீங்க பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. और भी जो कई प्रकार चमत्कार कार्य करने की आवश्यकता नहीं நீங்க है। பிசாசை துரத்தணும்னு கூட அவசியம் கிடையாது. आप जो शैतान को भगाने की आवश्यकता नहीं நீங்க है। அவரை அறிந்தவர்களா இருக்க आप வேண்டும். उनके जो जानना चाहिए। அவராலே அறியப்பட்டவர்களா இருக்க उनकी வேண்டும். ओर से आपको जानना चाहिए। அவரோடு கூட நல்ல உறவு உள்ளவர்களா இருக்க வேண்டும். उनके साथ में अच्छे संबंध बनाना चाहिए। அவருக்கு பிரியமில்லாததை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். उनके जो है प्रिय वाले कार्य करने वाले लोग रहना चाहिए। நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். हम सब मिलकर प्रार्थना ஒரு करेंगे। ஆத்மீக மறுமலர்ச்சி நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாய் एक இருக்கிறது. आत्मिक जो बदलाव हमारे अंदर में आना நம்ம चाहिए। தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டியது அவசியமாய் हम இருக்கிறது. जो नींद से जो बाहर आने की बहुत ही आवश्यकता है। விடியற் காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். हम सवेरे की ओर आ चुके हैं। இதோ சூரியன் உதித்து விட்டது. देखिए जो सूर्य उदय हो चुका இன்னும் है। நான் இருளிலே இருக்கிறவளாய் நடக்க கூடாது. अभी मैं अंधकार में चलने वाला नहीं बनना நாம் चाहिए। வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற हम வேண்டும். जो प्रकाश के बच्चे करके बनना தேவனுடைய चाहिए। ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். परमेश्वर जो है पवित्र आत्मा में चलाना அவருடைய चाहिए। அற்புதம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். उनके जो चमत्कार कार्य हमें सहायता करना இன்றைக்கு चाहिए। கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள். आज परमेश्वर वचन को आप सुनेंगे। வனாந்தரத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவருக்கு தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தினது போல जो मरुस्थल भूमि में जो हमारे जो लोग जो परमेश्वर सामने अपने हृदय को कठिन करे நாம் हैं, இன்னைக்கு செய்யாதிருப்போம். आज हम नहीं करेंगे। நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுப்போம். हमारे अंदर को खोल कर देंगे। அவர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற वो தேவனாய் हमें இருக்கிறார். जो प्यार से स्वीकार करने वाला परमेश्वर है। வழி தப்பி ஒரு ஆடு போனாலும் यदि कोई भी जो है भेड़ जो रास्ता भटक जाए, 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி வருகிற वो தேவனாய் 99 இருக்கிறார். भेड़ को छोड़कर जो एक बकरे को ढूंढने அவர் निकलते உங்களை हैं, இவனை தேடிக் वो கொண்டிருக்கிறார். आपको जो मुझे ढूंढते हैं। நாம் எங்கே தொலைந்து போனோம் என்பதை உணர்வோம். हम कहां पर खोए करके हम जो एहसास எங்கே करेंगे, விழுந்து போனோம் என்பதை உணர்வோம். कहां पर हम गिर करके एहसास करेंगे। தொலைந்து போவதும் விழுந்து போவதும் சாதாரணமான விஷயம்தான். जो खोए और जो है जो भटक गए जो बहुत ही साधारण कार्य है। ஆனால் தொலைந்து போனவர்களாகவே நான் இருக்க கூடாது. पर हम खोए हुए करके रहना नहीं चाहिए। விழுந்த இடத்திலே நாம் கிடைக்க கூடாது. हम गिरे हुए जगह में रहना नहीं தொலைந்த चाहिए। இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட आप வேண்டும். जो खोए जगह से वापस आपको खोजना चाहिए। அதற்கு நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். उसे आवाज देकर बुलाना चाहिए। தாவீதின் குமாரனை அழைக்க வேண்டும். दाऊद के पुत्र करके बुलाइए। மெஸ்ஸியாவே என்று சொல்ல வேண்டும். मेसिया करके என் बोलिए। கர்த்தாவே என்று சொல்ல வேண்டும். मेरे परमेश्वर என் करके ராஜனே बोलिए। என்று சொல்ல வேண்டும். मेरे नाथा करके என் बोलिए। இயேசுவே என்று சொல்லி கூப்பிட मेरे यीशु வேண்டும். करके पुकारिए। அப்பொழுது அவர் நம்மை தேடி तब वो வருவார். हमें ढूंढ कर आएंगे। விழுந்த இடத்துல நாம் கிடக்க கூடாது. यदि गिरे हुए जगह में नहीं நாம் रहना எழுந்திருக்க चाहिए। வேண்டும். हमें उठना चाहिए। அப்பொழுது அவர் கரம் நீட்டி நம்மை தூக்கி तब वो எடுப்பார். अपने हाथ उठाकर वो हमें உளையான उठाएंगे। சேற்றிலே நாம் அமிழ்ந்து கிடந்தாலும் हम गिरे हुए जो कीचड़ में हम रहना नहीं அவர் நம்மை चाहिए। சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து वो சுத்தப்படுத்துவார். हमें कीचड़ से उठाकर शुद्ध நம்முடைய करेंगे। சுத்த இரத்தத்தினாலே நம்மை अपने கழுவுவார். जो लहू से हमें जो है धोएंगे। நம்மை பரிசுத்தப்படுத்துவார். हमें पवित्र தேவனுடைய करेंगे। வார்த்தைகளினாலே நம்மை நிரப்புவார். परमेश्वर वचनों से हमें भरेंगे। பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாய் நம்மை மாற்றுவார். स्वर्ग के लिए हमें जो बनाएंगे அவரோடு वो। கூட அமர்ந்திருக்கும்படியே நமக்கு இடத்தை அவர் ஆயத்தம் उनके பண்ணுவார். साथ में बैठने को हमारे लिए जगह तैयार करेंगे। அவருடைய இளைப்பாறுதல் நாம் பிரவேசிக்கும்படியே उनके நமக்கு जो உதவி செய்வார். पैराडाइज में हम सब रहेंगे। ஓ ஜீசஸ் ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாய் आज இருக்கிறீங்க? कितने जन जो उसके लिए जो तैयार है, எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க कितने जन விருப்பப்படுறீங்க? जो समर्पित करते हैं, எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள कितने जन விரும்புகிறீங்க? सच्चाई से परमेश्वर स्वीकार करते இன்னைக்கு हैं। இன்னைக்கு இது ரட்சிப்பின் நாள். आज उद्धार के दिन है। இன்னைக்கு இது ரட்சணியத்தின் நாளா आज இருக்குது. उद्धार के दिन है। நம்முடைய மீட்பின் நாளா இருக்கிறது. हमारे बचाव के दिन है। ரட்சகராகிய கர்த்தர் நம்மை தேடி வந்த நாளா இருக்கிறது. आज हमें उद्धार करते हुए ढूंढ के आने நம்முடைய दिन இருதயத்தை है। கடினப்படுத்த हमारे வேண்டும். हृदय को कठिन नहीं தேவனுக்கு करेंगे। நம்மை ஒப்புக் கொடுப்போம். परमेश्वर को समर्पित பரிசுத்த करेंगे। வல்லமைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். पवित्र सामर्थ को समर्पित அவராலே करेंगे। அறியப்பட்டவர்களாய் उन्हें जब மாறுவோம். जाने जाएंगे। அவராலே அறியப்படுகிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. उनकी ओर से जाने का साधारण कार्य नहीं है। அவராலே நாம் அறியப்பட வேண்டும். उनकी ओर से हमें जानना चाहिए। நாம இந்த உலகத்துல பிரைம் மினிஸ்டரை அறிந்திருக்கிறான ஒரு பெரிய விஷயம் हम கிடையாது. इस दुनिया में जो लोग हैं, जाने की आवश्यकता नहीं है। என்னை ஒரு பெரிய கிரிக்கெட்டர் அறிந்திருக்கிறார் பெரிய விஷயம் मुझे கிடையாது. जो एक बड़ा क्रिकेटर का जानना आवश्यक नहीं இயேசு है। என்னை அறிந்திருக்க வேண்டும். यीशु मसीह हमें जानना என் चाहिए। ஆண்டவர் என்னை அறிந்திருக்க मेरा வேண்டும். परमेश्वर मुझे जानना அவர் चाहिए। என்னை பெயர் சொல்லி அழைக்க वो வேண்டும். मुझे नाम लेकर बुलाना அவர் चाहिए। என்னை பெயர் சொல்லி அழைக்கும் போது वो जब नाम लेकर बुलाएंगे, ஆண்டவரே என் கர்த்தாவே என்று நான் அவரை கூப்பிட வேண்டும். परमेश्वर परमेश्वर को बुलाना चाहिए। அவர் என்னை பார்க்கும்போது जब वो हमें देखेंगे, நானும் அவரை பார்க்க मैं भी வேண்டும். उन्हें देखना है। ஹalleluya. இந்த உலகத்தின் கண்களாலே इस दुनिया की आंखों से அல்ல, नहीं, என்னுடைய மாம்ச கண்களினாலே அல்ல, मेरे जो है शारीरिक ஆவியின் आंखों से, கண்களினாலே நாம் அவரை பார்க்க मैं अपने வேண்டும். आत्मिक की आंखों से नहीं देखना चाहता என்னுடைய हूँ। ஆவியின் கண்களை அவர் திறந்தரல வேண்டும். मेरा आत्मिक की आंखों को खोलना चाहिए। எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? कितने जन जो इच्छा எத்தனை करते பேர் हैं, விருப்பப்படுறீங்க? कितने जन चाहते உங்களுக்காக हैं, நான் ஜெபிக்க आपके போகிறேன். लिए प्रार्थना உங்களுடைய करेंगे। வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. आपके जीवन को समर्पित करिए। வாழ்க்கையின் அனுபவங்கள் மாறுகிற நேரத்தில் जीवन के வந்திருக்கிறோம். अनुभव को बदलने वाली समय है। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மாற்றுகிற நேரத்தில் आज आपको வந்திருக்கிறோம். बदलने वाली जो दिन பரிசுத்த है, வல்லமையை இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தது போல அல்ல, अब तक जो पवित्र आत्मा का अनुभव नहीं करे हैं, பூரணமான வல்லமையை நீங்கள் அனுபவிக்க पूर्ण रूप போறீங்க. से जो है प्राप्त करिए। பூரண அபிஷேகத்தை நீங்கள் பெற போறீங்க. பூரண கிருபையை நீங்க பெற போறீங்க. பூரண வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்பட போறீங்க. பரிசுத்த பிள்ளைகள், நல்ல ஆண்டவரே
உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வார்த்தைகளினாலே நீர் எங்களை உணர்த்தினீர். உம்முடைய சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை காணவும் உம்மை அறியவும் எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசத்திலே உம்மோடு கூட கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய மாம்சிக கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எங்களுடைய மாம்ச சிந்தனைகள் அல்ல, ஆவிக்குரிய விருப்பம் ஆண்டவரே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்மை அண்டிக் கொள்ளுகிற அனுபவங்களை எங்களை நீங்க நடத்துங்க. தேவ கிருபையினால் எங்களை நிரப்புங்க. தேவ வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. அபிஷேகம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். அற்புதம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். கிருபை எங்களை நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.